ஓம் சாந்தி 6/11/2016. இந்த முரளியோடைய ஒரிஜினல் டேட் வந்து 28/11/1981. அப்போ வந்த வாணி. மூதாதையர்களாகிய உங்ககிட்ட இருந்து அனைத்து ஆத்மாக்களின் எதிர்பார்ப்புகள். மூதாதையர்கள்னா யாரு? நமக்கு முன்னோடி பூர்வச்சித்த ஆத்மாக்கள் தான் மூதாதையர்கள் இல்லையா? முன்னோர்கள். அந்த மாதிரி நம்ம யாரை சொல்லலாம்? பிரம்ம பாபா சொல்லலாம். அப்புறம் யாரை அம்மா சொல்லலாம். அப்புறம் அவங்க அதுக்கு இருதய மோகினி இவங்களாம் நம்ம மூதாதையர் ஆத்மா. நாமளே மூதாதையர் தான். என்ன கேட்டிங்கன்னா எப்படி? ஏன்னா கல்பகல்பமா அந்த ஞானம் நம்ம கேட்டுட்டு இப்போ கிடைச்சிருக்கு இல்லையா? இங்க மூதாதையர்கள் எந்த அர்த்தத்துல சொல்றாங்கன்னா, நாமளே மூதாதையர்கள்ன்றது தான் உண்மை. நாம தான் மூதாதையர்கள். அது எப்படின்னா, இப்ப கனிஷ்கா மூதாதையரா? நமக்கு இல்ல. ஆனா நீங்க அவங்களுக்கு மூதாதையர், தாத்தா பாட்டி அவங்களாம் மூதாதையர். ஆனா கனிஷ்கான்றது அந்த உடம்போட பேர். ஆனா அந்த ஆத்மா எப்ப வந்துச்சுன்னு யாருக்கும் தெரியாது. அந்த ஆத்மா இந்த பூமிக்கு எப்ப வந்ததுன்றத வச்சுதான் மூதாதையர். அப்ப முதல்ல வந்த ஆத்மா தானே மூதாதையர். நாமளாம் எப்ப வந்தோம்? பொறுமையா வந்தோமா? நாம தான் ஃபர்ஸ்டே வந்தோம். தேவதைகள் இல்ல, நாம ஃபர்ஸ்ட் வந்தோம். நம்மள ஆச்சு துரத்துனவங்க தான் இப்ப வந்த குழந்தைங்க. அதுக்கு தான் பாபா சொல்றாரு, குழந்தைங்க அப்படிதான் பண்ணுவாங்க. ஆனா வயசானவங்க என்ன பண்ணுவாங்க? எல்லாத்தையும் பொறுத்துக்குவாங்க. அப்ப மூதாதையர்கள்னா தேவதையா இருந்தவங்க மூதாதையர்கள். சத்தியுகத்திலே வந்தவங்க. துவாபரயுகம் கலியுகத்துல வந்தவங்க அடுத்த மூதாதையரா? குழந்தைங்க நமக்கு இல்லையா? அப்ப மூதாதையர்களுடைய உங்ககிட்ட இருந்து மற்ற அனைத்து ஆத்மாக்கள் எதிர்பார்ப்பு இருக்குது. சொல்லுங்க, நிறையா வயசுல பெரியவன் நீ போய் இப்படி நடந்துக்கிறிய, அப்புறம் உன் பசங்க எப்படி இருப்பாங்கன்னு இல்லையா? அது மாதிரி மற்றவங்க எல்லாம் நம்மளை பார்க்குறாங்க. என்ன எதிர்பார்க்குறாங்க நம்ம கிட்ட இருந்து அப்படின்னா, இன்னைக்கு கிரேட் கிரேட் கிராண்ட் ஃபாதர் தன்னுடைய முழு வம்சாவளியோடு சந்தித்து கொண்டிருக்கிறார். யாரு எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா தெரியுமா? இந்த மனித சிருஷ்டிக்க மிகப்பெரிய தாத்தா யாரு? பிரம்மபாபா. அதான் பிரம்மபாபா. சிவபாபாவும் தான். அது ஒரு அர்த்தத்துல தாத்தா. பட் இந்த சிருஷ்டியோடைய தாத்தானா அவரு. அப்ப முதல்ல பிறந்தவர். அதுதான் ஆதாம் நபி, அவ்வால் அப்படின்றாங்க இல்லையா? ஸோ பிரம்மாவை தான் அப்படி சொல்றாங்க. அப்ப அந்த மூதாதையர் வந்து யாரை சந்திக்கிறார் பிரம்மபாபா அப்படின்னா, முழு வம்சாவளியை சந்திக்கிறார். அவருடைய வம்சம் எள்ளு தாத்தா கொள்ளு தாத்தா அவரு அத்தனை பேர குழந்தைங்களையும் சந்திக்கிறார். அதாவது பாபா குழந்தைங்களை சந்திக்கிறார். இது உங்க எல்லோருக்கும் தெரியும். ஏன்னா இந்த வம்சாவளியுடைய முதல் அஸ்திவாரமே நீங்க தான். அஸ்திவாரம் தண்டு, அந்த சிருஷ்டி மரத்துடைய தண்டு பகுதி தானே தேவதைகள். அஸ்திவாரமே நீங்க தான். தண்டு கூட இல்ல, வேறு. பிராமணர்கள் வந்து வேறு இல்லையா? அஸ்திவாரமே நீங்க தான். வம்சாவளின்ற மரத்துடைய மூலத்தண்டு, மெயின் ஸ்டெம்மே நீங்க தான். உங்க மூலமாக இந்த வம்சாவளி எப்படி வளர்ச்சி அடையுதுன்னு இந்த அனைத்து ரகசியத்தையும் நீங்க நல்லா தெரிஞ்சிருக்கிறீங்க தானே? உங்க மூலமா தான் அது வருது. 2 இலை வருது, கிளை வருது, அதுல இருந்து நிறைய வருது. எந்த ஆத்மாவை நீங்க பார்த்தாலும், உங்க தொடர்புல வந்தாலும், இப்ப ஒரு தாத்தா இங்க இருக்கிறாருன்னா அவங்க பேர குழந்தைய பார்க்கும்போது இது என்னுடைய வம்சாவளி ஞாபகம் வருது இல்லையா? அது மாதிரி உங்களுக்கு வருதான்னு கேட்கிறாரு. எந்த ஆத்மாவை பார்த்தாலும் இது என்னுடைய வம்சாவளி அப்படி ஞாபகம் வருதா? சகோதரன் சகோதரி சொல்ல, வம்சாவளி என்னுடைய பேர குழந்தைங்க இவங்கெல்லாம் இல்லையா? இப்ப இதை யோசிச்சு பாருங்களா. சத்தியுகத்துல நீங்க லக்ஷ்மி நாராயணனா இருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 குழந்தை இருக்கும். அந்த 2 குழந்தைக்கு ஒவ்வொரு குழந்தைக்கும் 2 குழந்தை வரும். இது இல்லாமல் நம்மளுக்கே அடுத்த தலைமுறைக்கு வரும்போது இன்னும் வேற 2 குழந்தை வரும். ஸோ அந்த ஒரு தலைமுறையில் எடுத்தாங்கன்னா அந்த 2 குழந்தைக்கு அது ஒரு வம்சாவளி உருவாக்கும். அங்கேருந்து ஒரு குழந்தை, அதுலேருந்து மறுபடியும் 2 இப்படியே போய் துவாபரயுகம் வரும்போது நிறைய வேற வரும். அப்போ இது எல்லாமே நம்ம மூலமாக உருவாக்கப்பட்ட இடம் தான். எல்லா ஆத்மாக்களுக்கும் மேலே எடுத்துகிட்டு வர்றதுக்கு ஜென்மத்தை நம்ம மூலமாக தான் வந்துருக்குது. அப்படி ஞாபகம் வருதா இதெல்லாம்? அப்போ நமக்கு பாசம் வரும்ல. இப்போ
சொத்து யாருக்கு எழுதி வைப்பாங்கன்னா அந்த வம்சாவளி அவங்க பார்க்காம கூட இருப்பாங்க, பட் இருந்தாலும் என்னுடைய ரத்த சம்பந்தம்ட்டு அவங்களுக்கு தான் எழுதி வைப்பாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரி ஒரு அன்பு வருது அவங்களுக்கு. நான் இவங்களுடைய மூதாதையர் நினைவு இருக்குதா, அப்போ என்னை பார்த்து தான் அவங்க நடந்துக்குவாங்கன்ற அந்த ஞாபகம் உங்களுக்கு இருக்குதா? மற்றும் மரத்தின் அனைத்து கிளைகள் சிறு கிளைகள் அனைத்துக்குமே மூல ஆதாரமே நான் தான், அஸ்திவாரமே நான் தான். இந்த நினைவு எப்பவுமே வெளிப்படையான நிலையில இருக்குதா? அதான் கேட்குறேன். வெளிப்படையான நிலையில உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா அப்படின்னா என்ன அர்த்தம்? வெளிப்படையான நிலைனா என்ன அர்த்தம்? இப்போ உங்களுடைய குழந்தை இப்படி ஓடும்போது டக்குன்னு நாய் கடிச்சா அப்படியே துடிக்குது இல்லை, அதே மாதிரி ஒவ்வொரு ஆத்மாக்கிட்டையும் உங்களுக்கு இருக்குது. அப்போ தான் அது வெளிப்படையான இதுன்னு தெரியும். இப்போ இத்தனை பேர் இருக்கிறோம், ஆனால் ஒருத்தருடைய குழந்தை துடிக்குன்னா அந்த அம்மா மட்டும் டக்குன்னு துடிக்கும்போது தெரியும் இவங்க தான் இந்த அவங்க அம்மாவாக தான் இருக்கணும், எல்லாருமே கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த மாதிரி வெளிப்படையான ரூபத்தில் தெரியுதா? எல்லாத்துக்கும் அஸ்திவாரம் நான் தான், நான் ஆடுனா உலகமே ஆடும், அந்த மாதிரி இருக்குது. அப்போ அது மாதிரி அப்போ நான் தூய்மையாக இருந்தால் தான் இந்த உலகமே தூய்மை ஆகுன்ற மாதிரி உங்களுடைய நடத்தை இருக்குதான்னு அர்த்தம் இல்லையா? அப்படி இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. இந்த உயர்ந்த நினைவு மூலம் இயல்பாகவே சக்திசாலியான சொரூபமாக ஆகிடுவீங்க அப்படின்னு சொல்கிறார். ஓ, நான் மறைச்சிட்டு இருக்கிறேன்னா சரி. அப்போ இது எல்லாமே என்னுடைய வம்சாவளி, இதுக்கு அஸ்திவாரமே நான் தான் அப்படின்னு நினச்சிங்கன்னா இயல்பாகவே உங்களுடைய சொரூபமே சக்திசாலி ஆகிடும். இப்போ பாருங்களேன், தேவதையாக இருக்கும் பொழுது எந்த விகாரமும் இருக்காது, அவ்வளோ தூய்மையாக இருப்போம், கடவுளுக்கு ஈக்குவலாக பரிசுத்தமாக இருப்போம். அப்போ நீங்கள் எது நினைச்சாலும் நடக்கும். ஆச்சரியமாக இருக்கும், நான் நினைக்கிறதுனால நடக்குதா இல்லை நடக்கிறத நினைக்கிறேன்னானே கண்டுபிடிக்க முடியாது, அப்படி இருக்கும். அவங்க இங்கே வரணும்னு நினைப்பீங்க, இங்கே இருப்பீங்க, அந்த இடத்துக்கு போகணும்னு நினைப்பீங்க, டக்குன்னு புஷ்பமான அங்கே போய் நிற்கும். அவ்வளோ சக்தி உங்களுக்கு இருக்குது. அதே நீங்கள் மறுபிறவி எடுத்து எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக சக்தி குறைய என்ன ஆகுது? அப்போ அவ்வளோ சக்திசாலியாக இருந்த நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக சக்தியை இழக்கிறோம், பிறவி எடுக்க எடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக இழக்கிறோம். அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம, அதாவது அப்படி ஒரு செகண்டில் நடந்தது வந்து அடுத்தது என்ன ஆகுனா 2 செகண்ட் ஆகும் நடக்கிறதுக்கு. ஆனால் நடக்கும், பட் ஆனால் கொஞ்சம் டைம் ஆகும். இப்படியே திரேதாயுக இறுதி வரும்போது முக்காவாசி நடக்கும், ஒரு சிலது நடக்காது, அப்படி ஆகிடும். இப்போ முக்காவாசி நடக்கிறதில்ல, ஏதோ ஒன்று தான் நடக்குது கலியுகத்தில். சங்கமயுகம் வரும்போது மீண்டும் அந்த 5000 வருஷம் நடந்தது அப்படியே ரிவர்ஸாக இப்போ நடக்குது. பவர் யாரோ டக் டக்குன்னு நடக்கிறது நினைக்கிறது நடக்க ஆரம்பிக்குது. ஆனால் நான் தான் இவங்களுக்கு அஸ்திவாரம், நான் தான் அப்படிப்பட்ட தேவதையாக இருந்தேன். அது மட்டும் இல்லை, உங்களுடைய சக்தி குறைய இதுவும் துக்கம் கொடுக்க ஆரம்பிக்கும், பஞ்ச தத்துவமும். அது வரைக்கும் உங்கள் கூட ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்த சிங்கம் புலி உங்களுக்கு எப்போ மற்ற விலங்கு அடித்து சாப்பிடணும்னு ஆசை வருதோ அப்போ அதுக்கும் வர ஆரம்பிச்சிடுது, உங்களையும் அடிக்க ஆரம்பிக்குது இல்லையா? அப்போ பாருங்கள், என்னுடைய இதில் தான் எல்லாமே இருக்குது அப்படின்னு தெரிஞ்சால் நம்ம எப்படி இருப்போம் நம்மளோட நடத்தை. அப்போ இயல்பாகவே சக்திசாலியாக இருப்பீங்க. ஒருவேளை தண்டு, அதாவது மூல அஸ்திவாரமே பலவீனமாக இருக்குதுன்னா முழு மரமும் பலகீனமாயிடுது. அதுதான் பெரிய விஷயம். இது பயங்கரமான இது. நீங்கள் அதாவது நம்ம ஒவ்வொருத்தருக்கு பின்னாடியும் ஒரு கிளை வந்திருக்கும் இல்லையா, நம்மளுடைய முகவம்சாவிலே. அப்போ நாம் இங்கே குஷியாக இருக்கும்போது அவங்க காரணமே இல்லாமல் குஷியாக இருப்பாங்க. அன்றைக்கி என்னன்னு தெரியல, இன்றைக்கி குஷியாக இருக்குதுன்னு நினைப்பாங்க. அதேமாதிரி நீங்கள் ஏதோ ஒரு துக்கத்தில் துடிச்சிங்கன்னா அவங்களும் துடிப்பாங்க. அதனால தான் பாபா விகாரத்தில் விழாதீங்கன்றாரு. ஏன்னா நம்மளுக்கு ஸ்லைட்டாக எண்ணம் வந்தாலே போதும், அவங்க ஸ்தூலமாகவே விகாரத்தில் மாட்டிக்குவாங்க. அதான் பாபா சொல்ற, ஏன்னா தண்டு பகுதி நீங்களே பலகீனமாக இருந்தீங்கன்னா ஒட்டுமொத்த மரமுமே என்ன ஆகிடும்? பலகீனமாகிடுது. ஒருவேளை தண்டு சக்திசாலியாக இருந்துச்சுன்னா மரமும் சக்திசாலியாக இருக்குது. முழு மரத்துடைய ஒவ்வொரு இலையின் சம்பந்தம் விதையின் கூடவே தண்டின் மூலமாக தான் கிடைக்குது. ஓகே, பாபா தான் விதை, இந்த மரத்துடைய விதையே இறைவன் தான். அது சக்திசாலியாக இருந்தால் மரம் சக்திசாலியாக இருக்குன்றது உண்மைதான். ஆனால் எல்லா இலைக்கும் கிளைக்கும் அந்த விதையிலிருந்து எப்படி போகுது? தண்டு வழியாக தானே போகுது இல்லையா? அப்போ தண்டின் மூலமாக தான் சக்திசாலியாக ஆக்க முடியுது. அப்போ ஒவ்வொரு இலைக்கும் அந்த விதையுடைய சம்பந்தம் தண்டின் மூலமாக தான் ஏற்படுது. இது சூப்பர் தானே? தண்டு மூலமாக தானே அந்த வேரில் இருக்கிற தண்ணி போகுது. ஸோ உங்கள் மூலமாக தான் இருக்குது. விதையின் சக்தி தண்டு மூலமாக தான் கிளைகள் சிறு கிளைகளை சென்றடையுது.
இப்போ நாமளும் சக்தியும் அப்படி தான் கொடுக்குறோம். இறைவன் கிட்ட இருந்து எடுத்து சக்தியை உலகத்துக்கு கொடுக்குறோம். ஆனால் நம்ம மூலமாக தான் கிடைக்குது. அதனால தான் நம்மள அந்த தண்டு அப்படின்ட்டு சொல்கிறார். அப்படி ஆமாம், முடிஞ்சு போச்சு. நீங்கள் கட் ஆயிடுச்சுன்னா இது எம்எல்எம் பிஸ்னஸ் மாதிரி சொல்லுவாங்களே, ஒருத்தங்க சேர்த்துட்டாங்கன்னா அவங்க எடுக்குங்க. ஆனால் அது வந்து இலையிலேருந்து தண்டுக்கு வருது, வித்தியாசம் இருக்குது. அது உல்ட்டாவாக இருக்குது. அது யாரோ ஒருத்தங்க சேர்த்தா கூட முதல்ல சேர்த்து ஒருத்தவங்களுக்கு வரும். ஆனால் இங்கே அப்படி கிடையாது. நம்ம மூலமாக தான் இலைக்கே போகுது இல்லையா, வேர்ல இருந்து தான் இலைக்கு போகுது. அப்படி இப்போ அப்படி இன்று உங்களுடைய அனைத்து வம்சாவளிகளுக்கும் மூதாதையர்களாகிய உங்கள் மூலமாக மற்றும் மூல ஆதாரம் மூலமாக எந்த சக்தி தேவையா இருக்குது? உங்க வம்சாவளிக்கே ஒரு சக்தி தேவைப்படுது. அது என்ன சக்தி? அனைத்து ஆத்மாக்களும் மூதாதையர்கள் உங்களை எந்த அளவு நம்பிக்கை விசுவாசத்தோடு மன விருப்பங்களோடு நினைவு செய்கிறாங்க, எந்த நல்ல விருப்பங்களை மாஸ்டர் வள்ளல் வரமளிக்கும் வள்ளல்கள் உங்க மூலமா விரும்புறாங்க பாருங்க. இல்லை, இனிமேல்ட்டு தான் சொல்ல போறாரு. ஞாயிற்றுக்கிழமை இப்படி தான் கேள்வி மாதிரியே வந்துட்டு இருக்கோம். இப்போ பாபா சொல்றாரு, உங்களை எவ்வளோ விசுவாசத்தோட நினைவு செய்கிறாங்க. அதாவது நீங்கள் தான் கடவுள்னே நினச்சிட்டு தான் கும்பிட்றாங்க. அப்படி ஒரு இடத்துல தான் நம்ம இங்கே உட்காந்துட்டு இருக்கிறோம் இப்போ இல்லையா. இப்போ மலை ஒரு மைல் தூரம் நடந்து வராங்க, முருகன் கோயிலுக்கு சூரசம்சாரம் பார்க்க வராங்க அப்படின்னா எவ்வளோ நம்பிக்கையோட விசுவாசத்தோட கண்டிப்பாக இங்கே போனால் என்னுடைய குறைகளை தீர்த்துருவாங்கன்னு தானே வந்து நினைவு செய்கிறாங்க. எந்த நல்விருப்பங்களை மாஸ்டர் வள்ளல் வரமளிக்கும் வள்ளல்கள் உங்கள் மூலமாக விரும்புகிறாங்க? அனைத்து ஆத்மாக்களின், அதாவது உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட வம்சாவளியின் நல்ல எண்ணங்கள் மற்றும் விருப்பங்களை தெரிஞ்சு இருக்கிறீங்களா? அப்ப எந்த விருப்பம் வைக்கிறாங்க அவங்க? வரமளிக்கும் வள்ளல் உங்க மூலமா பெறக்கூடிய அவங்களுடைய விருப்பம் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? விருப்பம் தெரிஞ்சாதானே அவங்க விருப்பத்தை நீங்க நிறைவேற்றுவீங்க. விருப்பங்களை நிறைவேற்றக்கூடியது தான் தேவதைகளுடைய வேலை. அந்த விருப்பத்தை முதல்ல தெரிஞ்சிருக்கிறீங்களா? உங்களுடைய குழந்தையுடைய விருப்பத்தை தெரிஞ்சிருக்கிறீங்களா? இல்லையா, குழந்தைக்கு எது பசிக்குன்னு அம்மாவுக்கு தெரியும் தானே, அப்போ நாம தானே அம்மா, தெரிஞ்சிருக்கிறீங்களா? இன்னைக்கு அனைத்து ஆத்மாக்களின் மனசுல இருந்து வெளிப்படுற ஒரே ஒரு சத்தம் தான் கேட்க முடியுது. எங்க பார்த்தாலும் ஒன்று தான் கேட்குறாங்க எல்லாருமே. அது எந்த மதத்தை சார்ந்தவங்களா இருந்தாலும் சரி, எதா இருந்தாலும் சரி. சூப்பர். அனைவரிடமிருந்தும் 2 வினாடியாச்சும் அந்த சுகத்தும் நிம்மதியான வாழ்க்கையை வாழ விரும்புகிறோன்ற இந்த வார்த்தை தான் கேட்க முடியுது. ஒரு நிமிஷமாவது என்னை நிம்மதியா கண்ணை மூட விடுங்க சொல்றாங்க இல்லையா. அப்ப பாருங்க, 2 வினாடியாவது எனக்கு அந்த நிம்மதி கிடைக்குமா, உண்மையான அந்த ஆத்மீக எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு சுகம் இருக்குமா அப்படின்னு தான் எதிர்பார்க்குறாங்க. அந்த சத்தம் தான் எல்லாருடைய இதயத்துல இருந்தும் வெளிப்படுது. ஏன்னா எல்லாருமே நிம்மதி இல்லாம இருக்கிறாங்க இல்லையா, நிம்மதியற்று இருக்கிறாங்க. எந்த அளவுக்கு நிம்மதியற்று இருக்கிறாங்க பாருங்க. இல்ல, இப்ப இந்த கோயில நம்ம பர்மிஷன் கேட்கறோம்ல, அவரே நிம்மதி இல்லாம இருக்கிறாரு. அதனாலதான் அவருக்கு டென்ஷன் ஆகி பாங்க இதெல்லாம் நாங்க விட மாட்டோம் அப்படின்றாரு இல்லையா. அப்ப கொஞ்சோண்டு அந்த நிம்மதி இருந்துச்சுன்னா என்ன பண்ணுவாங்க? இப்ப நம்ம வேற கோயில், அவங்க சிஸ்டர் காட்டின கோயிலுக்கு போகும்போது டக்குன்னு ஒத்துக்கிட்டாங்களா, இறைவனை பத்தி தானே சொல்லுங்கன்னாங்களா. அப்படிதான் எல்லா இடத்துலயுமே சொல்லுவாங்க. இங்க அந்த ஆத்மா அந்த அளவுக்கு அசாந்தியா இருக்குது. கொஞ்சமாவது சாந்தி இருந்தாதான் இதை புரிஞ்சுக்க முடியும். கரெக்ட் இல்லையா, திருச்சியில சொன்னீங்களா. சரி, அப்ப பாப்பா சொல்றாரு, செல்வம் மற்றும் சாதனம் எல்லார்கிட்டையும் இருக்குது. இன்னைக்கு 2 தலைமுறைக்கு முன்னாடி இருந்த சொத்தை விட எல்லார் கையிலும் இருக்கு. எல்லார் கையிலும் கார் இருக்குது, டிவி இருக்கு, எல்லாம் இருக்குது, பணமும் இருக்குது. இருந்தாலும் சூப்பராக சொல்கிறாரு இருப்பாங்க, நம்ம யூஸ் பண்ண அதே வார்த்தை சொல்லுவாங்க, சுகம் மற்றும் அமைதி நிறைந்த தூக்கம் கண்ணில் இல்லை. கண்ணு நிம்மதியாக தூங்க மாட்டேங்குது. இப்போ 99% பாபா குழந்தைங்க உட்பட டிவியை பார்த்து தான் தூங்குறாங்க இல்லையா. ஏன் தானே தூங்குறதுனா என்னன்னு தெரியல உங்களுக்கு. சரி, நான் தூங்க போகிறேன், டிவி ஆன் பண்ணிட்டு போங்க,
ஒரு காலத்துல லைட் ஆஃப் பண்ணிட்டு போங்கன்னு சொன்னவா டிவி ஆன் பண்ணிட்டு போங்கன்ற மாதிரி ஆயிடுச்சு. ரிமோட்ல நேத்தி ஆ கையில கொடுத்துட்டு அது அதுதான் இப்போ பாபா சொல்றாரு, அமைதி நிறைஞ்ச தூக்கம், சுகம் நிறைஞ்ச தூக்கம் கண்ணுல இல்லை, கனவுல கூட நிம்மதி இல்லை, அப்படி இருக்குது. இன்றைய நாட்கள்ல பெரும்பான்மையானவங்க உண்மையான சுகம், உண்மையான அமைதி மற்றும் உண்மையான குஷி எங்க கிடைக்கும்னு அந்த தாகத்துல இருக்கிறாங்களாம். சுகம், அமைதி, குஷி தாகத்துல இருக்கிறதுனால அதுக்கான வழி எங்க கிடைக்கும்னு தேடிட்டு இருக்கிறாங்க. குருவை தேடி போறாங்க, டிவியை தேடி போறாங்க, சாராயத்தை தேடி போறாங்க, எல்லாமே அந்த நிம்மதி குஷிக்காக தான் போறாங்க. அநேக அற்ப காலத்து வழிக்கெல்லாம் அனுபவம் செஞ்சும் பார்த்துட்டாங்க. அற்ப காலத்தில் கஞ்சா அடித்தா எல்லாத்தையும் மறக்க முடியும்னா கொஞ்ச நாளைக்கு அடிச்சும் பார்க்குறாங்க. அந்த கோயிலுக்கு போங்க, அந்த குறி சொல்கிறவனை பாருங்கள், எல்லாம் பண்ணி பார்க்குறாங்க. அந்த அனுபவம் செஞ்சும் பார்த்துட்டாங்க. ஆனாலும் திருப்தி கிடைக்காத காரணத்தினால, ஞாபகம் இருக்குதா போன தடவை கோயிலில் சொன்னாங்களே, இதெல்லாம் எனக்கு தெரியும் பிரதர், நான் போனேன் பிரதர், இருந்தாலும் இதுக்கும் மேலே நான் எதிர்பார்க்குறேன், டெய்லியும் வாங்க அப்போ தான் கிடைக்கும் அப்படின்றான். அப்போ திருப்தி கிடைக்காத காரணத்தினால இப்போ மெதுவாக அந்த மற்ற எல்லா வழியில் இருந்தும் இது நான் தேடினது கிடையாது, இதுவும் நான் தேடினது கிடையாதுன்னு உணர்ந்து திரும்பி வராங்க. இதானே நடக்குது. நம்மளுமே அப்படி தானே வந்தோம். எங்கெங்கேயோ போனோம். நான் ஈஷா யோகா போனால் கொஞ்சம் உட்காந்தோடனே புரிஞ்சுக்கிட்டேன் இது ஃப்ராடு, இது உண்மையிலே தியானம் கிடையாதுன்னா கையை காலம் மடக்கிறதா தியானன்ட்டு டக்குன்னு வரும். ஸோ ஒவ்வொரு இடத்துலையும் தெரியுது. அப்போ அவங்களுக்கு தெரியுது. சும்மா அல்ப காலத்துக்கு எதையும் நினைக்காம அப்படி மூச்சை நினச்சிட்டு இருந்தால் கேரக்டராக மாறுது, கோபமாக மாறுது, எதுவுமே மாறல. அப்போ இது உண்மை கிடையாதுன்னு திரும்பிடுறாங்க. இப்போ தெரியலன்ற அந்த அனுபவத்தில் தான் வந்திருக்காங்க. இப்போ உண்மையான சுகம், அதாவது போகிறாங்க, உண்மையான சுகம் எதுன்னு தெரியல, பட் ஆனால் இது உண்மையான சுகம் இல்லைன்னு அவங்களுக்கு தெரிஞ்சிடுது. அந்த அளவுக்கு கண்டுபிடிச்சிடறாங்க. பொய் மட்டும் கண்டுபிடிச்சிடறாங்க, உண்மை எதுன்னு கண்டுபிடிக்க முடியல, பட் பொய்யை கண்டுபிடிச்சிடறாங்க. அப்படி திரும்பி வராங்க. ஸோ இது பொய்ன்னு கண்டுபிடிக்கிற அந்த அனுபவத்தில் மட்டும் இருக்கிறாங்களே தவிர உண்மையான வழி வேற எதுவோ இருக்குதுன்ற அனுபவத்தை இப்ப செய்ய தொடங்கி இருக்கிறாங்க. எதுன்னு தெரியல, ஆனா வேற எங்கேயோ இருக்குது உண்மை, அதுதான் அதை அனுபவம் செய்ய தொடங்கிட்டாங்க. அந்த மாதிரி நேரத்துல வழிகாட்ட வேண்டியது யாரு? இப்ப புதுசா கல்யாணம் பண்றோம் அல்லது மஞ்சள் தண்ணி ஏதோ ஒரு ஃபங்க்ஷனா தாத்தா பாட்டியை தான் கூப்பிடுவாங்க, ஏன்னா அவங்க அனுபவம் நிறைஞ்சவங்க வழி காட்டுவாங்கன்னு. அந்த மாதிரி இப்ப தேடிட்டு இருக்கிறாங்களே மூதாதையர், நீங்க செய்ய வேண்டிய காரியம் என்ன? நீங்க தானே வழி காட்டணும். அந்த மாதிரி ஆத்மாக்களுக்கு நீங்க விளக்கொலியாகி வழி காமிக்கணும். கலங்கரை விளக்குன்றாரு இல்லையா, விளக்கு ஒளி ஆகணும். அதோ உங்களை பார்த்தாலே இவங்க கிட்ட தான் இருக்கும். நீங்க வாயை திறந்தே பேசத்தால உங்களை பார்த்த உடனே அவங்களுக்கு இன்னமும் இவங்க கிட்ட இருக்குது அப்படின்னு தோணணும். ஏதோ ஒரு தேவதையே இருக்கிற மாதிரி இருக்கு, இவங்க இந்த பூமியை சார்ந்தவங்களே இல்லை, அப்படி அவங்களே ஈர்க்கப்பட்டு வரணும். ஸோ அது மனசா சக்தியின் மூலமாக அது வரும். ஃபுல் ஒரு பாபாவை தவிர யாருமே இல்லை அப்படின்ற உணர்வுல இருந்தா வரும். ஸோ அந்த மாதிரி ஆகி வழி காமிக்கணும். சும்மா சொல்றது மட்டும் இல்லை, அது உங்க நடைமுறையிலையும் இருக்கணும் இல்லையா. நாம் அமைதியாக இருக்கணும் அப்படின்றத நாம் அமைதியாகவே சொல்லணும். சத்தம் போட்டு சொன்னால் என்ன பண்ணுவாங்க? முதல்ல அவங்கள அமைதியாக இருக்க சொல்ல பண்ணுவாங்க. அப்போ பாபா சொன்னாரு, அமர் கேட்டேன். சரி சரி. அப்போ அமரஜோதியாகி இருளிலிருந்து புகலிடத்துக்கு கொண்டு வரணும். அமரஜோதினா என்ன அர்த்தம்? ஜோதினா என்னது? நெருப்பு. அமரர்னா அழிவற்ற நெருப்பு. ஸோ நிரந்தர ஆத்ம ஒளி. அந்த மாதிரி ஆகி இருளில் இருந்து புகலிடத்துக்கு கொண்டு வரணும். புகலிடம்னா அடைக்கலம். அடைக்கலம் இதுதான் உண்மைன்னு தெரியணும். அது எப்போ? ஃபுல் ஆத்ம உணர்வில். ஸோ நம்ம வாணி கேட்கறதோட நம்ம இப்போ சேவையும் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ ஆத்ம உணர்வில் இருக்கிறோம், சக்தி பரவறோம், அந்த நிலையில் இருந்துக்கிட்டே கேளுங்க. சரி. அப்போ அமரஜோதியாக நான் இருக்கிறேன். ஸோ இது கூட ஞாபகம், சூப்பர் வேர்டு இல்லை அமரஜோதின்றது. அமரஜோதியாகி இருளில் இருந்து அந்த வெளிச்சம் இருந்துச்சுன்னா ஆட்டோமேட்டிக்காக விட்டில் பூச்சி வரும், கூப்பிடாது இல்லையா. அந்த மாதிரி இருளில் இருக்கிறவங்களுக்கு நீங்கள் வழிகாட்டணும். அந்த மாதிரி எண்ணம் வருது அவங்களுக்கு. மூதாதைய ஆத்மாக்கள் நாம அனைத்து வம்சாவளியின் எதிரில் என்ன செய்கிறோமோ அதுதான்
முழு வம்சாவளி வரை சென்றடையும் நினைவு இருக்குதா? எவ்வளோ பெரிய விஷயம். அதாவது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடிலாம் இப்பயும் இருக்குதான்னு தெரியல, நியூஸ் பார்க்குறதில்ல, சாமியாருங்க தப்பாக நடந்துக்கிறாங்க நியூஸில் வருது இல்லை. அப்போ எல்லாரும் என்ன பண்ணாங்க, பப்ளிக்கு சாமியாரே இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு சொன்னாங்க. அப்போ சாமியாரே இப்படி பண்ணால் உள்ளே இருக்கிற சாமியே பண்ணா, அப்போ பாபா குழந்தை ஒன்று தப்பு பண்ணுதுன்னா என்ன அர்த்தம்? அப்போ அந்த ஞாபகம் இருக்குதா உங்களுக்கு, அந்த நினைவு இருக்குதா, அந்த எச்சரிக்கை இருக்குதா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ ஏன்னா நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை தான் எல்லாரும் செய்வாங்க, ஆட்டோமேட்டிக்காகவே செய்வாங்க, பார்க்கணுன்னு கூட அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அது தோணும். அப்படி திடீர்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த விகாரத்தின் மீது ஒரு வைராக்கியம் வரும். எப்போன்னா அவங்களுடைய வம்சாவளியாக இருக்கிற நாம எப்போ பயங்கர வைராக்கியம் வருதோ, மற்ற விகாரத்தை பார்த்தாலும் நமக்கு எப்போ வெறுப்பு வருதோ அப்போ அவங்களுக்கு அந்த வைராக்கியம் வரும். அப்போ இப்போ இன்னும் கேட்டிங்கன்னா பாபா குழந்தைங்கள்லேயும் அது மாதிரி இருப்பாங்க. இப்போ பிரம்மா பாபாவுடைய பவரை வச்சு தான் நம்மளை இழுக்கிறது அவர். ஸோ அதே மாதிரி நமக்கு கீழே நம்மள பாபா குழந்தை ஆனவங்களுடைய பவரும் நம்ம மூலமாக நம்ம வர வைக்கணும். சில சமயம் நமக்கே அது மாதிரி வைராக்கியம் வரும், அப்போ தெரிஞ்சுக்கலாம் யாரோ ஒருத்தங்க அந்தளவுக்கு பவராக பண்ணுறாங்கன்னு. ஆனால் நம்ம அப்படி சார்ந்து இருக்கக்கூடாது, நம்மளை சார்ந்து தான் மற்றவங்கள இருக்கணும். ஸோ அந்தளவுக்கு பவராக இருக்கணும். மூதாதையர் உங்களுடைய உள்ளுணர்வு முழு உலகத்துடைய சூழ்நிலையையே மாற்றம் செய்யக்கூடியது. அப்போ உள்ளுணர்வு சாதாரண விஷயம் கிடையாது. உள்ளுணர்வுனா என்னது, எண்ணம் கூட கொஞ்சம் நினச்சி பண்ணுறது. இப்போ ஒரு அப்படியே ஒரு நல்ல பாம்பு அங்கே வந்து படம் எடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், பார்க்கணும் டக்குன்னு ஒரு ஆசை வருதுல்ல, அதுங்க எண்ணம் கூட வராது, ஒரு உள்ளுணர்வு, அப்படியே குஷி குஷியாக போய் பார்க்குறோம்ல, அந்த உள்ளுணர்வு அதுதான். ஸோ அந்த உள்ளுணர்வே உலகத்தின் உள்ளுணர்வே மாற்றம் செய்யக்கூடியது, அந்த சூழ்நிலையை மாற்றக்கூடியது. ஸோ எல்லாம் துக்கத்தில் துடிச்சிட்டு இருக்கும்போது நீங்கள் அப்படியே இறைவனுடைய நினைவில் இருந்துட்டு பேரானந்த நிலையில் இருந்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக துக்கத்தில் துடிக்கிற ஆத்மாக்களும் அந்த ஆனந்த நிலையை அனுபவம் செய்வாங்க. ஸோ உங்கள் உள்ளுணர்வு அப்படி மாற்றும். மூதாதையர் உங்களுடைய திருஷ்டி அனைத்து வம்சாவளியினருக்கும் சகோதரத்துவ நினைவை ஊட்டக்கூடியது. எது? உங்களுடைய பார்வையே, பார்த்த உடனே இவங்க என்னுடைய சகோதரன், இவங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்குது, அந்த ஒரு உணர்வை ஊட்டக்கூடியதான் உங்களுடைய பார்வையை. அப்போ நீங்கள் மூதாதையர்னு பார்க்கும்போது தான் அவங்களுடைய உள்ளுணர்வும் அப்படி இருக்கும் இல்லையா? அப்போ வயசானவங்க வந்தாலும் நம்ம எப்படி பார்க்கணும், நம்ம குழந்தை, என்னோட குழந்தை, அப்போ அவங்களுக்கு சகோதரத்துவ உள்ளுணர்வு வரும். மூதாதையர்கள் உங்களுடைய தந்தையின் நினைவு அனைத்து வம்சாவளிகளுக்கும் நம்முடைய தந்தை வந்துட்டாருன்ற நினைவை ஊட்டும். ஸோ அப்போ நாம் சொல்லிட்டு இருக்கோம் எல்லாம் தூங்கிட்டு இருக்கிறாங்கப்பா, இவங்களாம் எப்போ வருவாங்க. ஆனால் பாபா சொல்கிறாரு, நீங்கள் அந்த அளவுக்கு பக்காவாக நினைவில் இருந்துட்டீங்கன்னா அவங்களுக்கே டச் ஆகுமா இறைவன் வந்துட்டாருன்னு. இது எவ்வளோ பெரிய விஷயம். இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் சொல்கிறாங்க தெரியுமா, இறைவன் வந்துட்டாருன்னு. பழனியில் ஒருத்தர் தன்னை முருகன் சொல்லிட்டு இருக்கிறாருல, அவரும் சொல்கிறார் தேவதை ஆட்சி வரப்போகுதுன்னு. அப்போ அது எப்படி, அது ஒன்று பிரம்மகுமாரிகள்கிட்ட போய் ஞானம் கேட்டிருக்கலாம், அல்லது நம்ம பாபாவுக்கு வந்து பக்காவாக யோகா பண்ணுறதுடைய பிரதிபலனாக அவருக்கு அப்படி ஒரு உள்ளுணர்வு ஏற்பட்டிருக்கலாம் வரப்போகுது அப்படின்ட்டு இல்லையா? அப்போ அதான் சொல்கிறாரு, உங்களுடைய நினைவு வந்து எல்லா வம்சாவளிக்கும் நம்ம அப்பா வந்துட்டாருன்ற நினைவை ஊட்டிடும். மூதாதையர்கள் உங்களுடைய உயர்ந்த காரியம் வம்சாவளிகளுக்கு உயர்ந்த ஒழுக்கம், அதாவது ஒழுக்க அறநெறியை படைக்க வேண்டும் என்ற நல்விருப்பத்தை உற்பத்தி செய்யும். இதுதான் பெரிய விஷயம். கடவுள் இப்படி சொன்னாரு அப்படின்னு பைபிள் குரான்லாம் கொஞ்சம் மிரட்டுற மாதிரி சொல்லியிருப்பாங்க கடவுளுடைய கட்டளைகள்ன்ட்டு. ஆனால் இங்கே நீங்கள் என்ன பண்ணுறீங்களோ அதுதான் உங்களுக்கு ஒழுக்க நெறியாகவே இருக்கும். நெறி இதுதான் நெறிமுறையாக மாறிடும். நீங்கள் எப்படி இருக்கிறீங்களோ அப்படி. உங்களுடைய உயர்ந்த காரியம் வந்து எல்லா வம்சாவளிகளுக்கும் உயர்ந்த ஒழுக்கமாகும், அதாவது ஒழுக்க அறநெறியை படைக்கணுன்ற நல் விருப்பத்தை உற்பத்தி செய்யும். இந்த மாதிரி தான்ப்பா இருக்கணும். பிரம்மகுமாரிகள் எப்படி இருக்கிறாங்க பாருப்பா. பார்த்தீங்கன்னா ஹீலர் பாஸ்கர் இருக்காரு, அவர் வந்து வேதாத்ரி மகரிஷி அந்த இதை தான் சொல்லிட்டு இருப்பாரு. அவரே சொல்றாரு, பிரம்மகுமாரிகள் வந்து வெளியில எங்கேயுமே சாப்பிட மாட்டாங்க, நல்ல விஷயத்த அவங்க கிட்ட நம்ம கற்றுக்கணும் அப்படிங்கிறார் இல்லையா? அப்போ எவ்வளோ பெரிய விஷயம். அப்போ இந்த மாதிரி ஒழுக்கமாக இருக்கணும், இந்த மாதிரி ஒரு அறநெறியை உருவாக்கணுன்ற நல்ல விருப்பத்தை அவங்களுக்குள்ள உற்பத்தி செய்யும். அப்போ நான் ஆதாரமூர்த்தி, இது பவர்ஃபுல்லான ஒரு ஸ்வமானம்.
இந்த நினைவில் இருக்கிறது. அனைவரின் பார்வை மூதாதையர்களாகிய உங்களை தேடிக்கொண்டிருக்கிறது. இப்போ நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சொரூபமானவராக ஆனீங்கன்னா எல்லைக்குட்பட்ட வீணான விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிடும். இப்போ எல்லாருடைய பார்வையும் யாரை தேடுதான்? இல்லையா? நம்ம மனசுக்கு பிடிச்சவங்கள தான் கூட்டத்தில் நம்ம தேடுவோம் இல்லையா? அவங்க வந்துட்டாங்களா. அது மாதிரி ஒட்டுமொத்த உலகமும் நம்மளை தேடுதான். எங்கே என்னுடைய தேவதை, என்னுடைய இஷ்ட தேவதை எங்கே? இத்தனை வருஷம் நான் கும்பிட்டேனே எங்கே? அப்போ கடைசி நேரத்தில் பார்த்தீங்கன்னா காட்சி கிடைக்கும்ல, நான் கும்பிட்ட தேவதை எங்கன்னு யோசிப்பாங்க. அது எங்கேயாவது போய் மாட்டிகிட்டு இருந்துச்சுன்னா அவுட்டு இல்லையா? ஸோ அந்த மாதிரி தேடிட்டு இருக்கிறாங்க எல்லாமே. இப்போ நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சொரூபமானவராக ஆயிட்டீங்கன்னா ஆமா அதான் அந்த அழகா முயற்சி பண்ணுதுன்னு அர்த்தம். அதுதான் பாபா டக்குன்னு இதை விடுனா டக்குன்னு விட்டார் பிரம்ம பாபா. எதை பத்தியும் யோசிக்கல. ஆனா நாம விடுறோமா? வசிக்கிறோமா இருக்குல்ல, அதுதான். இல்ல இது விட்டுணும், இது பாபா தொடக்கூடாதுன்னா தொட மாட்டோம், புத்தியில கூட தொட மாட்டான்னு இருக்கிற ஆத்மா டக் டக்குன்னு கொடுத்துடும். அந்த ஆத்மா உடனடியா விருப்பத்தை நிறைவேற்றிடும். தேவி காட்சி கிடைக்கிறது. மற்றவங்களுக்கு லேட்டாக தான் கிடைக்கும், ஏன்னா அவங்களுக்கு அந்த சக்தி இருக்காது. அதுதான் இப்போ பாபா சொல்கிறாரு, இப்போ நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சொரூபமானவராக ஆயிட்டீங்கன்னா எல்லைக்குட்பட்ட வீணான விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிடும்ன்றது. அப்போ என்னது எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவுனா என்னென்ன? எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவுனா என்ன? ஒன்று பாபாவுடைய நினைவு, எல்லைக்கு அப்பாற்பட்ட தந்தை. இன்னொன்று இது இப்போ பார்த்தீங்கன்னா அவரு அங்கே உட்காந்துட்டு இருக்காரு, அவங்களுக்கு அப்பா, அவங்க குழந்தை, இது எல்லைக்குட்பட்ட நினைவு. அது என்னோட குழந்தைன்னு நினச்சா எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு இல்லையா? இது எல்லைக்கு அப்பாற்பட்ட உறவு, அவங்க என்னுடைய வம்சாவளியானது. ஸோ அந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட நினைவு சொரூபமானவர் ஆயிட்டீங்கன்னா எல்லைக்குட்பட்ட வீணான விஷயங்கள் தானாகவே முடிஞ்சிடும். இன்னொன்று பாபா சொல்லிருக்கு, அது ஃபுல்லாக முடிஞ்சிச்சுன்னா அவங்க இப்போ அங்கே வரவங்க என்ன நினைக்கிறாங்க நமக்கு டக்குன்னு தெரியும். டக்குன்னு அந்த ஆசை, நம்ம அந்த ஆத்மாவுடைய ஆசை நிறைவேறணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஸோ அதுவும் நீங்கள் பண்ணிகிட்டே இருங்க. இப்போ கோயிலில் இருக்குங்க, இங்கே வரவங்களுடைய ஆசையை நிறைவேறணும் அந்த எண்ணத்தை எழுப்பிக்கிட்டே இருங்க இல்லையா? நம்மளுடைய குழந்தைங்க இல்லையா? ஸோ சக்தி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அப்போ கடைசி நேரத்தில் டக்குன்னு தெரியுன்றார். அப்படியே வாயை திறந்து சொல்கிற மாதிரி கேட்குமா அந்த எண்ணம். அது எப்போ? உங்களுடைய புத்தி கிளீனாக இருந்தால் தான், இல்லாட்டினா கேட்காது. தலைகீழான மரத்தின் கணக்குப்படி விதையோடு சேர்ந்து தண்டும் மேலே உயர்வாக இருக்குது. தலைகீழான மரத்தின் கணக்குப்படி, தலைகீழான மரம் எங்க இருக்கு? கல்ப விருட்சம் எங்க இருக்கு? தலைகீழான மரம் எங்க இருக்கு? பரந்தாமத்துல தான் தலைகீழ இருக்கும். இது நேரா இருக்கிற மாதிரி தான் காட்டுவான். அது பாருங்களா, அந்த படத்துல பாருங்களா, அந்த நோட்டீஸ் எடுங்க, கொடுங்க. தோதான் இருக்குது இல்ல, அதோ மேல இருக்குது பாருங்க. தலைகீழ இருக்குல்ல, தலைகீழ தானே இருக்கு. பாபா எங்க இருக்காரு? மேல இருக்காரு. நாம எங்க இருக்கிறோம்? நாமளும் மேலதான் இல்லையா? அவரோட சேர்ந்து நாமளும் மேலதான் இருக்கோம். ஆனா நம்மளை விட மேல அவர் இருக்கிறார். அதான் பாபா சொல்றாரு, விதையோடு சேர்ந்து தண்டாகிய நீங்களும் மேல உயர்வா இருக்கிறீங்க. அப்போ உங்களுடைய நடத்தை எப்படி இருக்கணும்? அதே மாதிரி இருக்கணும் இல்லையா? இறைவன் தன்னுடைய நடத்தையை எப்படி காட்டுறோ அதே மாதிரி தான். ஏன்னா நீங்க தானே மேல இருக்கிறீங்க, அப்படி இருக்கணும். நீங்க நேரடியாக விதை மற்றும் முக்கிய 2 இலைகள் மும்மூர்த்திகளுடன் நெருக்கமான சம்பந்தமுள்ள தண்டு போலாவீர்கள். அப்ப பாருங்க, விதையிலிருந்து முதல்ல 2 இலை வருது இல்ல, கீழே வரும். அப்ப தண்டு என்னதான் பெருசானாலும் அடித்தண்டு தானே ஸ்ட்ராங்கா இருக்கும், மேல போக போக குறுகலா தானே இருக்கும். அப்ப அந்த அடித்தண்டு முதல் 2 இலையோட சம்பந்தப்பட்டது. சரி, அந்த முதல் 2 இலை யாரு? மம்மா பாபா இல்லையா? ஸோ அவங்களோட நான் நெருங்கிய சம்பந்தம் உடையவங்க. எவ்வளவு உயர்ந்த நிலை, சாதாரண நிலையா இது இல்ல? எல்லா மதத்திலும் இறைவனை மட்டும் இல்ல, ஆதாம் ஏவாள் பிரம்மா சரஸ்வதியும் தான் ஏத்துக்கிறாங்க. இதே உயர்ந்த நிலையில நிலைச்சிருந்தீங்கன்னா அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த நினைவு உங்களுக்கு எப்பயுமே இருந்துச்சுன்னா
எல்லைக்குட்பட்ட விஷயங்கள் என்ன அனுபவமாகும்? எதுவுமே தெரியாது. யாரோ திட்டுவாங்க, உங்கள் வீட்டில் பெரிய சண்டை, அந்த இடத்துல வேற யாராவது இருந்தால் தற்கொலை பண்ணிக்குவாங்க, உங்களுக்கு ஒன்றுமே தெரியாது, அங்கே இருக்கிற மாதிரியே இருக்காது. அதான் சொல்கிறாரு, எல்லைக்குட்பட்ட விஷயங்கள்லாம் உங்களுக்கு என்ன அனுபவம் ஆக போகுது? எதுவுமே ஆகாது, அப்படி நடக்கிற மாதிரியே தெரியாது இல்லையா? நிறைய பழைய படத்தில் காட்டுவாங்க, ஒரு பெரிய பயில்வான் இருப்பார், அசுரன் மாதிரி காட்டுவாங்க, அவனுக்கு சின்ன அம்பு விடுவாங்க, அவன் ஏதோ ஒரு குண்டூசி மாதிரி இப்படி தூக்கி அலாசுவான். அந்த மாதிரி தான் நமக்கு அனுபவமாகும் எல்லைக்குட்பட்ட விஷயங்கள். குழந்தை பருவத்தின் கவனக்குறைவாக தவறாக செய்த விஷயங்களாக தென்படும். உங்களுடைய எல்லைக்கு அப்பாற்பட்ட முதிர்ந்த பருவத்தில் வந்துட்டீங்க நீங்க அப்படின்னா அனைவரும் அனுபவமானவர்கள் ஆகிடுவீங்க. அப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா பாபா சொல்றாரு, இப்போ பரவாயில்ல, உங்கள் 3 பேருக்குமே குழந்தை இருக்குது இல்லையா? அப்போ குழந்தை பண்ணுறதெல்லாம் உங்களுக்கு ஒன்றும் பெருசாக தெரியாதுல்ல. ஆனால் மற்றவங்களுக்கு டென்ஷன் ஆகும். உங்கள் குழந்தை பண்ணுறது உங்களுக்கு மட்டும் தான் சாதாரணமாக தெரியும், மற்றவங்களுக்கு செம டென்ஷன் ஆகிடும் இல்லை? அப்போ அந்த மாதிரி மற்றவங்க கொடுக்குற துக்கம்லாம் உங்களுக்கு எப்படி தெரியுமா? பாவம், அது குழந்தை கவனக்குறைவாக பண்ணுற தவறான விஷயம். குழந்தை என்ன பண்ணும், அதையா அடிக்கிறீங்க? அந்த மாதிரி தான் இருக்குமா, அது ஒரு குழந்தை மாதிரி தான் உங்களுக்கு அனுபவமாகும். எப்போ நீங்கள் எல்லைக்கு அப்பாற்பட்ட முதிர்ந்த பருவத்தில் வந்தா, அதில் நிலைச்சி இருந்தா, அப்போ அனுபவம் நிறைஞ்சவராக நீங்கள் ஆயிடுவீங்க. எல்லைக்கு அப்பாற்பட்ட முதிர்ந்த நிலையின் செயல்களாக என்ன இருக்குதோ அதை எப்பவுமே நினைவில் வைங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, ஒரு குடும்பத்தில் இருக்கிற மிகப்பெரிய தாத்தா இருக்கிறாருன்னா அவரை கேட்டு தான் எல்லாம் நடக்குதுன்னா, அந்த தாத்தா இந்த குடும்பத்துடைய பெரியவன் நானுன்ற கவனத்தோடு தான் ஒவ்வொரு விஷயமும் பண்ணுவார். ஏன்னா அவர் பண்ணுறது அப்படியே குழந்தை ஃபாலோ பண்ணும். அந்த மாதிரி நீங்களும் அந்த முதிர்ந்த நிலை, எல்லைக்கு அப்பாற்பட்ட முதியவன் என்னுடைய செயல் எப்படி இருக்கணுன்றதை ஞாபகம் வச்சுக்கோங்க எப்பயுமே இல்லையா? இன்னொன்று இறைவனுக்கு சமமாகவும் இருக்கணும். எல்லைக்கு இப்போ இன்னும் எவ்வளவு காரியம் நீங்கள் செய்ய வேண்டியதாக இருக்குது, இதை எப்பயும் நினைவில் வைங்க. இன்னும் நான் என்னென்ன பண்ணணும் அப்படின்னா என்ன அர்த்தம்? இன்னும் நான் என்ன எவ்வளவு மாற்றிக்கணும்? அந்த மூதாதையர் மாதிரி என்னுடைய குணம் இருக்குதா? யார் பார்த்தும் எனக்கு எந்த விதமான டென்ஷனும் இல்லையா? அப்படி இருக்குதா? இல்லை எல்லாரும் என்னுடைய குழந்தைங்களா இருக்கிறாங்களா? குழந்தைங்களோட பார்க்கும்போது கோபம் காமம் எந்த விகாரமே வராது இல்லையா பேர குழந்தைய பார்த்து? ஸோ அந்த மாதிரி இருக்குதா? இப்போ பாபா சொல்கிறாரு, ஆனால் இந்த அனைத்து காரியங்களும் எப்போ ரொம்ப ஈஸியாக நிறைவேறும்? அந்த மூதாதையராக நீங்கள் செய்ய வேண்டிய காரியம்லாம் ரொம்ப ஈஸியாக உங்களால் எப்போ செய்ய முடியும்? எப்படி உங்களுடைய படைப்பாகிய அறிவியலை சார்ந்தவர்கள் விஸ்தாரத்தை சாரத்தில் நிரப்பிக் கொண்டிருக்கிறார்கள்? மிக சூக்ஷ்மமான சக்திசாலியான சாதனத்தை உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள் இல்லையா? அதன் மூலம் நேரம், செல்வம் மற்றும் ஆயுதங்கள் மிக குறைவாக செலவாகிற மாதிரி முயன்று கொண்டிருக்கிறார்கள். முதலில் விநாச காரியத்தில் எவ்வளவு பெரிய சேனை, எவ்வளவு ஆயுதங்கள் மற்றும் நேரம் ஈடுபடுகிறது. இப்பொழுது விஸ்தாரத்தை சாரத்தில் கொண்டுட்டு வந்துட்டீங்க தானே? அந்த மாதிரி நீங்கள் மாஸ்டர் படைப்பவராகி ஸ்தாபனை காரியத்தில் அதே மாதிரி சூக்ஷ்மம் மூலமாக ஸ்தூல சாதனத்தை தேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்கள். இதுக்கு அர்த்தம் நீங்க தான் சொல்ல போறீங்க. இப்ப இல்லை என்றால் ஸ்தூல சாதனங்களின் விஸ்தாரத்தில் சூக்ஷ்ம சக்தி மறைந்து விடுகிறது. ஸ்தூல சாதனத்தின் விஸ்தாரம் எப்படி மரத்தின் விஸ்தாரம் விதையை மறைத்து விடுகிறதோ அதே மாதிரி சூக்ஷ்ம சக்தியின் சதவிகிதம் மறைந்து விடுகிறது. மூதாதைய ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆன்மீக தன்மை சூக்ஷ்ம சக்தியாகும். அதை மூதாதையர்கள் மூலமாக ஏதோ விசேஷ சக்தி உருவாகி கொண்டிருக்கிறது என்று அனைவரும் அனுபவம் செய்யணும். வம்சாவளிகளுக்கு ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக ஏதாவது புதுமையை விரும்புகிறார்கள். வாய்மொழியின் சக்தி, சாதனங்களின் சக்தியோ அனைவரிடமும் இருக்கிறது. ஆனால் பிராப்தி இல்லாத சக்தி எது? இதுதான் வானிலை ஆரம்பத்தில் கேட்ட கேள்வி, எதை விரும்புகிறாங்கன்னது. அது சிரேஷ்ட எண்ணத்தின் சக்தி மற்றும் நல்ல உள்ளுணர்வின் சக்தி. சரி, இது வரைக்கும் பாபா என்ன சொல்லியிருக்கிறார் சொல்லுங்க, புரிஞ்சது சொல்லுங்க.
இப்ப வாச்சதா இல்ல ஃபர்ஸ்ட் டைம்? அதான் இப்போ இதுக்கு முன்னாடி விளக்கம் சொன்னதுல இருந்து அதை விட்டதுல இருந்து இப்போ சாரத்துல இருந்து விஸ்தாரம் அடங்கியிருக்கா, சாரத்திலிருந்து விஸ்தாரமா, விஸ்தாரத்திலிருந்து சாரத்தை உள்ளடக்கி நீங்க அறிவியல் சாதனத்தை வச்சு நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களா, உங்க சக்தியை வச்சு பண்ணிட்டு இருக்கீங்களா? சரி, நீங்க சொல்லுங்க சிஸ்டர். அதுக்கு தான் அவ்வளோ தூரத்தில் போய் உட்காந்துட்டு இதுக்கு உண்மையான அர்த்தம் என்னன்னா, அந்த காலத்தில் டிவி எவ்வளோ பெருசு இருக்கும், ரேடியோ எவ்வளோ பெருசு இருக்கும், பெருசாக இருக்கும். ஆனால் ஸ்டேஷன் எப்படி கிளியராக இருக்கும்? ஸ்டேஷன் கிளியராக இருக்குமா? அப்படியே கஷ்டப்பட்டு நவுத்துவாங்க. இன்னைக்கு பார்த்தா குட்டி கொண்டு செல்லுலே வந்துடுச்சு, பட்டன் அமுத்துனா அதுவே போய் தேடி பிடிச்சி வச்சிடுது. அப்போ பெருசு பெருசாக இருந்ததெல்லாம் இன்னைக்கு ஆனால் அந்த ரேடியோவுடைய விலை பார்த்தா அதிகமாக இருக்கும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நாளுக்கு நாள் செல்ஃபோன் டெக்னாலஜி எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு கம்மியாக இருக்குது, ஆனால் டெக்னாலஜி அதிகமாக இருக்குது. அதுதான் விஸ்தாரத்தை சாரம். விஸ்தாரம்னா விரிவு, விரிவாக இருந்துச்சு. ஒரு காலத்தில் பார்த்தீங்கன்னா கடிகாரம் பெருசாக இருக்கும், ரேடியோ பெருசாக இருக்கும், டிவி பெருசாக இருக்கும், கம்ப்யூட்டர் பெருசாக இருக்கும். இன்னைக்கு எல்லாத்தையும் சேர்த்து ஒரு மொபைல், கம்ப்யூட்டரும் இதில் இருக்குது, ரேடியோ இருக்குது, இது இருக்குது. இது இல்லாமல் வெதர் ஃபோர்காஸ்ட்லேருந்து மேப்லேருந்து என்ன தான் இல்லை அந்த அளவுக்கு வந்துடுச்சு எல்லாமே. ரேட்டும் கம்மியாயிடுச்சு. அதே மாதிரி அப்போ எதை குறைக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க? செல்வம், நேரம், ஆயுதம் எல்லாத்தையும். இப்போ நம்மளே பாருங்களா, எல்லாத்தையும் தூக்கிட்டு அலைஞ்சுன்னு இருக்கணும் இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாமே அப்படியே சாரமாயிடுச்சு இல்லையா? இப்போ செல்லை வச்சே கூட நம்ம ஞானம் கொடுத்துடலாம். செல்லுலே எல்லா பட விளக்கம் இருக்குது, அழகாக உட்காந்து கூட கொடுத்துடலாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி வந்துடுச்சு. அதே மாதிரி விநாச காரியத்தில் முதல் உலக போர்லலாம் காலாட்படை இருந்திருக்கும், எல்லா படையும் இருந்திருக்கும். எல்லா படையும் இருந்துட்டு போய் சண்டை போட்டிருப்பாங்க, எல்லாம் பண்ணிட்டு இருந்திருப்பாங்க. ஆனால் இப்போ என்ன ஆச்சு? ஒரு குண்டு முடிஞ்சு போச்சு. அதான் பாபா சொல்லியிருக்கிறாரு, மிலிட்ரியில் இருக்கிறவங்களெல்லாம் வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஒரு டைமில் என்ன ஆகிடுமா, அதான் அணுகுண்டு தட்டினாலே போகுது, நீ எதுக்குப்பா வேஸ்ட்டா அப்படின்னு நினச்சிடுவாங்க. ஆனால் இப்போ என்ன சொல்லிட்டு இருக்காங்க, தேசப்பற்று நம்ம தாய்நாடு அவருக்காக உயிரை விட்டார், அவங்களே அனுப்பிச்சிடுவாங்க. அப்புறம் அப்போ தான் யோசிப்பாங்க நம்ம எவ்வளோ பேர் முட்டாளாக இருந்திருக்கிறோன்ட்டு, உலகத்தை அழிக்கிறதுக்கு தான் இவ்வளோ வேலையை நடந்துட்டு இருக்குன்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, சரி அதெல்லாம் சாரத்தில் கொண்டுட்டு வந்தீங்களா, ஒரு சின்ன அது பாம்பனே கண்டுபிடிக்க முடியாது, அந்தளவுக்கு குட்டியாக இருக்கும், அப்படியெல்லாம் வச்சு கூட பண்ணுவாங்க. ஸோ அந்தளவுக்கு சாரத்தில் கொண்டுட்டு வந்துட்டீங்களா? இது யார் பண்ணுது? உங்களுடைய படைப்பு பண்ணிச்சு. யார் உங்களுடைய படைப்பு? சயின்டிஸ்ட். பாபா சொல்றாரு, இந்த சூரியனே உங்களுடைய படைப்புன்றார். இந்த சூரியனே உங்களுடைய படைப்பு, ஆனால் அதை கடவுள்னு கும்பிட்டுட்டு இருக்கிறாங்க இல்லையா? அப்போ பாபா சொல்றாரு, அப்போ இந்த சயின்டிஸ்ட்டும் எல்லாருமே உங்களுடைய படைப்பு தானே, நீங்கள் தானே மூதாதையர், உங்கள் குழந்தைக்கு நீங்கள் தானே படைப்பவர். அப்போ உங்களுடைய படைப்புகளான அந்த சயின்டிஸ்ட்டு இந்த மாதிரி விஸ்தாரத்தை இப்போ சாரத்தில் நிரப்புறாங்க. இன்னும் சின்னதாக எப்படி பண்ணலாம் அப்படின்ட்டு கண்டுபிடிச்சிட்டு இருக்கிறாங்க. அடுத்தது அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஸ்தாபனை காரியத்தில் சூக்ஷ்மம் மூலமாக ஸ்தூல சாதனத்தை தேவைக்காக காரியத்தில் ஈடுபடுத்துங்க. ஆனால் அது எப்படி ஈடுபடுத்தணும்? சூக்ஷ்மம் மூலமாக ஈடுபடுத்தணுன்றார். நம்ம எடுத்தோம், ஓகே பேனரை கட்டியாச்சு, மைக்கு வச்சாச்சு, எல்லாம் வச்சாச்சு, உங்களுக்கு யார் இங்கே பர்மிஷன் கொடுத்தா ஓடிப்போங்க அப்படின்னோடனே மனசு வந்து எல்லாத்தையும் தூக்கிட்டு வந்துடுறோம் இல்லையா? அப்போ மெயின் ஃபஸ்ட்டு இது இருக்கக்கூடாது, சூக்ஷ்ம சக்தி. அது என்ன வேணாலும் நடக்கும், நாடகப்படி கரெக்டாக நடக்கும். அப்போ அந்த சூக்ஷ்ம சக்தி நான் சேவை செய்ய தயார், அதுக்கு என்னென்ன யூஸ் பண்ணணுன்றது நாடகத்தில் என்ன பதிவாயிருக்கோ எதுக்கும் நாங்கள் தயார், உள்ளேயும் நாங்கள் பண்ணுவோம், வெளியும் பண்ணுவோம், நடு ரோட்டில் இருந்து கூட நாங்கள் சேவை செய்ய தயாராக இருக்கிறோம். அப்போ அந்த மனதிடம் இல்லையா? அப்போ சூக்ஷ்ம சக்தி. ஏன்னா நாம் இங்கே வர்றது வந்து நீங்கள் வாயே திறக்கூடாதுன்னா கூட என்ன பண்ணுவோம், மனசுனால சக்தி போயிட்டே இருக்கும். அதை யார் தடுக்க முடியும்? எதுவுமே பண்ண முடியாது இல்லையா? நிறைய மாத்தர்ஸ் வீட்டிலலாம் பாபா ஃபோட்டோ வைக்க முடியும், அது இவங்க வீட்டில் கூட வைக்க விட மாட்டாங்க இல்லையா? பாபானாலே உதைக்கிறாங்களா? சரி, அப்போ அந்த மாதிரிலாம் இருக்கிறாங்க. அது மாதிரி நிறைய கிறிஸ்டின் முஸ்லீம் மத்தர்ஸ்லாம் இருக்கிறாங்க பாபா குழந்தைங்க. ஆனால் நினைக்கிறத எப்படி தடுக்க முடியும்? ஃபோட்டோ வைக்கிறதான் தடுக்க முடியும், நமக்கு எல்லாமே இங்கே தானே இருக்குது இல்லையா? அப்போ சூக்ஷ்மம் மூலமாக தேவைக்காக ஸ்தூல சாதனத்தை எடுத்துகிட்டு வரீங்க காரியத்தில். அப்படி இல்லைன்னா ஸ்தூல சாதனங்களுடைய விஸ்தாரத்தில் சூக்ஷ்ம சக்தி மறைஞ்சிடுது. அதுதான் பாபா சொல்றாரு, ஸ்தூல சாதனத்தை சார்ந்து இருக்காதீங்க, பயன்படுத்துங்க,
ஆனால் நான் அது இருந்தால் தான் சேவை பண்ணுவேன்னு இருக்காதீங்க. புரியுதா? இது இல்லாத காலமும் வரும். அப்போ சக்தியின் மூலமாக உங்களால் கொடுக்க முடியணும். ஸ்தூல சாதனத்தின் விஸ்தாரம் எப்படி மரத்தின் விஸ்தாரம் விதையை மறைச்சிடுதோ அதே மாதிரி சூக்ஷ்ம சக்தியின் சதவீதம் மறைஞ்சிடுது. மூதாதை ஆத்மாக்களாகிய உங்களுடைய ஆன்மீகத்தன்மை சூக்ஷ்ம சக்தி தான். அதை தான் மூதாதையர்கள் மூலமாக ஏதோ விசேஷ சக்தி உருவாகிட்டு இருக்குதுன்னு எல்லோரும் அனுபவம் செய்யணும். அதைத்தான் அவங்க எதிர்பார்த்துன்னு இருக்கிறாங்க, சக்தியை. இல்லையா? இங்கே உட்காந்து நாங்கள் இப்போ நாம் இங்கே நோட்டீஸ் கொடுக்குறோன்னா எல்லாரும் தான் நோட்டீஸ் கொடுக்குறாங்க, நம்ம மட்டுமா கொடுக்குறோம்? எல்லா மதத்தை சார்ந்தவங்களும் எல்லாரும் தான் கொடுத்துட்ருக்குறாங்க. அப்போ எல்லாராலையும் முடியாதது என்னது? இங்கே கிராஸ் ஆகும்போதே அமைதியை அவங்க அனுபவம் பண்ணணும். அதுதான் இருக்குது. அப்போ விதை போட்டு ஒரு பனங்கொட்டை போட்டிங்கன்னா அது இலை வரும்போது நீங்கள் பிடுங்கி பார்த்தா கூட பனங்கொட்டை தெரியும், இருக்கும். புளியங்கொட்டை கூட அப்படி தான். ஆனால் ஒரு நிறைய வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அங்கே இருக்காது. ஏன்னா இந்த மரம் விஸ்தாரமாகும் போது விதை மறைஞ்சிடுது. அது மாதிரி இந்த மாதிரி சாதனங்கள் எல்லாம் வந்தவொடனே என்ன ஆயிடுச்சான், இதை உருவாக்குறதுக்கு காரணமாக இருந்த அந்த சூக்ஷ்ம சக்தி மறைச்சிடுறீங்க, இழந்துடுறீங்கன்றார். ஆனால் உங்களுடைய பலம் வந்து இதெல்லாம் கிடையாது, சூக்ஷ்ம சக்தி தான் உங்களுடைய பலமே, இல்லையா? ஏன்னா உங்களுடைய ஆன்மீகத்தன்மைன்றதே சூக்ஷ்ம சக்தி தான். அதன் மூலமாக தான் அதனால தான் உங்கள் மூலமாக ஏதோ ஒரு விசேஷ சக்தி உருவாகுதுன்னு எல்லாருக்கும் அனுபவம் ஆகணும். எங்கே கோயிலுக்கு போனாலும் இவங்க இருக்கிறாங்க, எங்கே பேனர் பார்த்தாலும் வராங்க, எந்த டிவியை திறந்தாலும் இது வருது. அப்போ அனுபவம் ஆகணும். இப்போ இது ஒரு பிளான் பண்ணியிருக்கிறோம். அடுத்த சேவை என்னன்னா, இப்போ நல்ல ஃபேமஸான இப்போ பார்த்தீங்கன்னா இன்னைக்கு திருச்செந்தூரில் தான் ஃபுல் கூட்டமும் இருக்கும். இருங்களா, அதை விட்டுருங்க மேத்தாஜி, அது பண்ணுவாங்க, ஓகே, அதுவும் நம்ம பண்ணலாம். இன்னொன்று இப்போ அது கூட எல்லாரும் பார்ப்பாங்கன்னு சொல்ல முடியாது. ஆனால் பக்தியில் இருக்கிறவங்க எல்லாமே இன்னைக்கு திருச்செந்தூர் ப்ரோக்ராம் என்னன்ட்டு பார்ப்பாங்க, டிவியில் எல்லா நியூஸ்லையும் காட்டுவாங்க. நம்ம அந்த மாதிரி இடத்துக்கு கொஞ்சம் ரிஸ்க் எடுத்து, சரி தூரமாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு, 12 மணி நேரம் ட்ராவலாக இருந்தாலும் பரவாயில்லன்ட்டு நம்ம போய் பெரிய பெரிய பேனர், இதெல்லாம் பார்த்தாது, இது மாதிரி 10 மடங்கு சைஸ் பெரிய பேனர் வச்சா டிவியில் அது தெரியும். அப்போ ஒரு ப்ரோக்ராம்லையும் காட்டும்போது இது வருதே, இது யாருன்னு யோசிப்பாங்கல்ல, இல்லையா? அப்போ அவங்க யோசிப்பாங்க, எல்லா இடத்துலையும் இவங்க இருக்கிறாங்க, இவங்க மூலமாக ஏதோ ஒன்று உருவாகிட்டு இருக்குதுப்பா அப்படின்னு அவங்க அனுபவம் செய்யணும். வம்சாவளிகளுக்கு ஆத்மாக்கள் உங்கள் மூலமாக ஏதாவது புதுமையை விரும்புகிறாங்க. ஏன்னா அந்த பிரதர் இதுக்கு முன்னாடி கோயிலில் இருக்கும்போது கேட்டார், நீங்கள் சொல்கிறதெல்லாம் ரைட்டுங்க, நான் ஏற்கனவே கேட்டுட்டேன், நான் இன்னும் வேறு ஏதோ எதிர்பார்க்குறேன்றார். அப்போ அவர் எதை எதிர்பார்க்குறாருன்னா அந்த அனுபவத்தை எதிர்பார்க்குறார், இல்லையா? புதுமையை விரும்புகிறாங்க. மற்றபடி வாய் வழியாக ஞானத்தை சொல்கிறது புதுசாக ஒரு குழந்தைக்கு சொன்னால் கூட எடுத்துடும், இல்லையா? அப்போ அதே மாதிரி சாதனங்கள் சக்தி எல்லாருக்கிட்டே தான் இருக்குது. நீங்கள் மைக்கு வச்சு பேசுனீங்கன்னா மற்ற இயக்கத்துக்காரங்களும் தான் பேசுவாங்க, எல்லாம் முடியும், இல்லையா? அப்போ ஆனால் யாருக்குமே பிராப்தி ஆகாத சக்தி என்ன இருக்குது? யாருக்குமே பிராப்தி அடையாத சக்தி ஒன்று இருக்குது, அதான் சூக்ஷ்ம சக்தி. அது நமக்கு மட்டும்தான் இருக்குது. அது சிரேஷ்ட எண்ணத்தின் சக்தி. மற்றும் அதுக்கு தான் நல்ல எண்ணங்களை உருவாக்குற பயிற்சி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவங்க எப்படிப்பட்ட, ஏன்னா இந்த 10 பாயிண்ட்ல அது வந்துச்சு இல்லை, என்ன வந்துச்சு ஞாபகம் இருக்கா? துக்கம் கொடுத்தாலும் நான் நன்மையை தான் கொடுக்கணும். ஏன்னா அது ஆக்சுவலாக இந்த 10ல் நான் சொல்ல, இப்போ அது பண்ணிட்டு இருக்கிறோம். என்னன்னா அதுதான் 3 கால ஞானம். இப்போ எனக்கு துக்கம் கொடுக்குறவங்களுக்கு துக்கம் கொடுக்கறதுக்கான காரணம் ஏதோ ஜென்மத்தில் நான் கொடுத்துருக்குறேன். ஆனால் இவங்க எனக்கு பிற்காலத்தில் நன்மை செய்யணும், நான் இப்போ அவங்களுக்கு நன்மை செய்யணும். அதான் கர்மத்தின் விதி, இல்லையா? அப்போ என்ன பண்ணணும், யார் மேலேயும் நெகட்டிவ் எண்ணங்களே வரக்கூடாது, நல்ல எண்ணங்கள் மட்டும்தான் வைக்கணும். எல்லாரும் நல்லா இருக்கணும், இவங்க தேவதை ஆகணும், இவங்க தேவதை ஆகணும், அவங்க தேவதை ஆகணும், அவங்க பணக்காரன் ஆகணும், எல்லாருமே நல்லவங்க தான், ஆதி அனாதி சமஸ்காரம் தான் பார்க்கணும். ஸோ அந்த எண்ணத்தின் சக்தி, நல்ல உள்ளுணர்வின் சக்தி, அந்த உள்ளுணர்வில் கோபப்படுறது அப்படின்னா என்னன்னே தெரியலங்க, அந்த மாதிரி மாறிடணும். தாதிங்கெல்லாம் அப்படி ஆகிட்டதா சொல்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி சக்தி இருக்கணும். ஏன்னா நம்ம ஒரு 2-3 தலைமுறை முன்னாடி அந்த மாதிரி வயசானவங்கெல்லாம் பார்த்தது ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? பாருங்க, இவங்க தாத்தா அப்படி இருக்கிறாங்கன்றாங்க. அப்ப அந்த மாதிரி நல்ல உள்ளுணர்வின் சக்தியும் உயர்ந்த எண்ணத்தின் சக்தி தான் யாருக்குமே அனுபவம் ஆகலை. உங்க கிட்ட வந்தாலே நினைச்சது நடக்கணும், அதுதான்.
இப்போ ரமண மகரிஷி வந்து அவர்கிட்ட போனால் ஏதோ ஒன்று ஆச்சுன்னா அந்த ஆத்மா வந்து முதல் பிறவி அது, அதனால தான் அதுக்கு சக்தி இருக்குது. இப்போ முதல் பிறவியில் வந்து தப்பாலாம் நினைக்காது அவ்வளவா, நினச்சிருக்கலாம், ஏன்னா கலியுகத்தில் தானே வந்திருக்கு நினைக்கும். பட் ஆரம்பத்தில் நல்லா தான் இருக்கும் அந்த ஆத்மா. அப்போ அவங்க கிட்ட வரும்போது அந்த எண்ணத்தையே அவர் உருவாக்குறதுனால என்ன ஆகுது, அந்த வைப்ரேஷனுக்குள்ளே வந்தோடனே அவங்களுக்கு நல்லது நடக்குது. அதுதான். ஸோ அந்த சக்தியை தான் எல்லாரும் இப்போ உங்கள் மூலமாக அனுபவம் செய்ய விரும்புகிறாங்க. ஏன்னா யார்கிட்டையும் இப்போ அந்த சக்தி இல்லை. அன்பு மற்றும் சகயோகம் நிரம்பிய பார்வை, ஃபுல்லாக அன்பு, அது என்னோட குழந்தை, இது என்னோட குழந்தை, அந்த அன்பான பார்வை. அதே நேரத்தில் விலகி இருக்கணும். போய் எல்லாரும் தூக்கி விடுறது நம்ம வேலை இல்லை. எண்ணத்தின் மூலமாக இறைவன் அமைதியாக தானே இருக்காரு, எண்ணத்தின் மூலமாக தான் கருணையை வச்சு நம்மளை உருவாக்குறாரு. அதேமாரி உதவியாளர், உதவி செய்யணுன்ற அந்த பார்வை இது யார்கிட்டையும் இல்லை. அதனால் ஹே பூர்வஜ ஆத்மாக்களே, பூர்வஜினா ஹிந்தி வார்த்தை, பூர்வஜினா என்ன அர்த்தம்னா மூதாதையர்கள், மூதாதைய ஆத்மாக்களே, உங்களுடைய வம்சாவளிகளின் பிராப்திக்காக நம்பிக்கை தீபங்களை ஏற்றி யதார்த்த இலக்கு வரை கொண்டு வாருங்கள். அப்ப பாருங்க, உங்களுடைய வம்சாவளி அவங்க பிராப்தி அடையணும். அவங்களுக்கு இந்த நாடகத்தின் படி அவங்களால தானா இந்த சக்தி அடைய முடியாது. நீங்க தான் அடைய முடியும், நீங்க தான் அவங்களுக்கு கொடுக்கணும். அதனால அவங்க பிராப்தி அடையணும், அவங்களாலையும் முடியுன்ற அந்த நம்பிக்கை தீபத்தை நீங்க தான் ஏற்றணும். ஏற்றி யதார்த்த இலக்கு வரை கொண்டு வாருங்கள். அப்படின்னா என்ன அர்த்தம், நான் என்னென்னமோ பண்ணி பார்த்தேன்ப்பா, அந்த ஆத்தா எனக்கு நிம்மதியே கொடுக்கல. அப்போ நம்ம என்ன பண்ணோம், சரிங்க நீங்கள் எல்லாம் பண்ணீங்க, ஓகே, கொஞ்ச நேரம் உட்காருங்களா, தியானம் பண்ணலாம் அப்படின்ட்டு இந்த தியானம் பண்ணும்பொழுது அவங்களுக்கு மனசு சுத்தினா கூட நம்மளுடைய சக்தி அவங்களுக்கு அமைதி அனுபவம் பண்ண வைக்கணும். அப்போ யதார்த்தமாக அவங்களால ஆமாம் இங்கே உட்காந்தா வருது, உள்ளே போய் கோயிலுக்குள்ளே இல்லாத வைப்ரேஷன் வெளியில் வருது, அப்போ டிஃப்ரென்ஸ் தெரியும் அவங்களுக்கு இல்லையா. இப்போ பாபா சொல்கிறாரு, அதுதான் யதார்த்த இலக்கு வரை ப்ராக்டிக்கலாக அவங்களால அனுபவம் செய்ய முடிய வைக்கணும். அது வரைக்கும் எடுத்துட்டு வாங்க. என்ன செய்யணும் இப்போன்னு புரிஞ்சுதா? எதை மனுஷங்க செய்கிறாங்களோ அதை நீங்களும் செஞ்சீங்கன்னா வேற என்னதான் செஞ்சீங்க? எல்லாரும் தான் சமைக்கிறாங்க, நான் சென்டரில் போய் சமைச்சேன், நான் சேவை செஞ்சுட்டேன்ப்பா, பாபா சேவை. நிறைய பேர் இதுதான் பாபா சேவைன்னு நினச்சின்னு இருக்கிறாங்க. வருஷம் ஃபுல்லாக எதுவுமே யாருக்கும் அறிமுகம் கொடுக்கறது எதுவுமே பண்ணுறதில்ல. நான் மதுபனில் போய் சேவை செஞ்சேன், எனக்கு மகாராணி தான் அப்படின்லாம் சொல்கிறாங்க. ஞானமே புரியலன்னு அர்த்தம் இல்லையா? பாபா சமைக்கிறதுக்கு ஞானத்தை கொடுத்துட்டு இருக்கா, டெய்லி நல்லா சமைங்க நான் சொல்லின்னு இருக்காரு, அதையும் செய்யணுன்றாரு. அதான் பாபா சொல்கிறார், எல்லாரும் செய்கிறத நீங்கள் செஞ்சீங்கன்னா அப்போ நீங்கள் என்ன தான் செஞ்சீங்க? அதுக்காக பாபா குழந்தையா நீங்கள் வீட்டில் சமைச்சிங்க, அதுக்கு பதில் சென்டரில் வந்து சமைக்கிறீங்க. அதை திருப்பதியில் கூட தான் போய் சமைக்கிறாங்க இல்லையா? அப்போ மனிதர்கள் செய்கிறதே தான் நீங்களும் செஞ்சீங்கன்னா நீங்கள் என்ன புதுசாக செஞ்சீங்க? நீங்கள் இறைவனுடைய குழந்தைங்க, மற்றவங்களிருந்து சுத்தமாக வேறுபட்டவங்க. இப்போ வாய்மொழி குண்டுகளை வீசுறீங்க, வாய் வழியாக பேசுறீங்க பயங்கரமா, இப்படி பண்ணுங்க, இது இப்படி இருந்தார், அப்படி இருந்தார், இங்கே வந்தார், இப்படி வாங்க, யோகா பண்ணுங்க, வாய் வழியாக குண்டு போடுறீங்க இறைவனுடைய இது அறிமுகத்தை. ஆனால் இப்போ நீங்கள் போட்ட குண்டு வெடிக்க மாட்டேங்குதான். ஏன்னா இது சின்ன குழந்தை போட்ட குண்டான், பொட்டு பட்டாசு, அது வேலை செய்யலை இல்லையா? இது சிறு குழந்தை குண்டுகள். இப்ப பிராப்தியின் அனுபவத்தின் குண்டுகளை வீசுங்க. அப்படி கிட்ட வந்தாலே அவங்க அமைதியணும். இங்க இருந்து மேல போறவங்க அப்படியே இங்கே உட்காந்துணும். அதை போயிட்டு வரவங்க உட்கார்றது பெரிய விஷயம் இல்லை, வரதே அதுக்குதான். அதையும் மெய் மறந்து இங்க உட்கார வச்சிங்கன்னா நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு அர்த்தம் இல்லையா? அப்ப பிராப்தியை அனுபவம் செய்யற அந்த குண்டை வீசுங்க. மனதின் சக்தியின் மூலமாக, எண்ணத்தின் சக்தியின் மூலமாக, உயர்ந்த எண்ணங்களின் மூலமாக. அதன் மூலமாக அவங்க வாழ்க்கையே நேரடியாக அந்த செகண்டை நீங்கள் மாற்றினோம். அதாவது அவங்களுக்கு ஒரு பார்த்தீங்கன்னா, ஒரு பிரதர் வந்து கொரியர் ஆஃபீஸில் இருக்கும்போது கொடுக்கும்போது இன்னொரு பிரதர் அங்கே வந்தார். அவர் பார்த்துட்டு பேட்சை பார்த்துட்டு கேட்டார், தியானமா, எனக்கு ஒரு கெட்ட பழக்கம் ரொம்ப நாளாக விட முடியல, நான் வரேன்றார். அப்போ அவங்களுக்கு தெரியுது தியானம்னா முடியாத விஷயத்த முடிய வைக்கணும்ன்ட்டு. அப்போ பாபா சொல்கிறாரு, உங்கள் கிட்ட வந்த உடனே அவங்க வாழ்க்கையை மாற்றிடணும், நேரடியாக அந்த செகண்டில் நீங்கள் மாற்றிடணும். அதுக்கப்புறம் அவங்களுக்கு அந்த உதாரணத்துக்கு சிகரெட் குடிக்கிறாங்கன்னா அந்த சிகரெட்டுன்ற அந்த எண்ணமே அவங்களுக்கு வரக்கூடாது, அப்படி நீங்கள் மாற்றிடணும். ஆனால் நீங்கள் இது வரைக்கும் பண்ணது எல்லாம் புத்தி வரை அம்பு எஞ்சிட்டீங்க.
புத்தியில் அவங்களுக்கு புரிய வச்சு கால்குலேஷன் பண்ணி இங்கே வந்து சாமான் நீங்கள் சொல்கிறது கரெக்டாக இருக்குது எல்லாம் அப்படி தானே சொல்லிட்டு போகிறாங்க நல்லா இருக்குது அது ஓகே. புத்தியில் போனால் இப்போ நமக்கு கூட தான் புத்தியில் தெரியும் இப்படியே கரெக்டாக போனால் இதாகிடும் நாராயண் ஆகிடும் ஸ்ரீலக்ஷ்மி நாராயண் ஆகிடும் பாபா நினச்சினே இருந்தா புத்தி வரைக்கும் புரிஞ்சுக்கிட்டோம். ஆனால் அது மாதிரி நம்ம நடத்த இருக்கா? ஏன் இல்லை? ஏன்னா அந்த அம்பு இங்கே வேலை செய்யுது, இங்கே குத்தலை, இதயத்தில் போய் பாயலையா. இதயத்தில் பாஞ்சிச்சுன்னா தானாக வரும். இது உன் குழந்தைன்னு யாராவது சொல்லி கொடுக்குறாங்களா? அது இதயபூர்வமாக இருக்குது, மற்றதெல்லாம் புத்தியில் இருக்குது. பாபா சொல்கிறார் அதுவும் உன் குழந்தை, அது புத்தியில் இருக்குது, இதயத்தில் இல்லை. இதயத்தில் இருந்தால் துடிப்போம், ஆனால் புத்தியில் இருக்குது. அதனால தான் அப்போ பாபா சொல்கிறாரு புத்தி வரை தான் நீங்கள் போட்ட அம்பு போய் தச்சு இருக்குது, இதயத்தில் அம்பு இன்னும் நீங்கள் எய்யவே இல்லை. இதயபூர்வமான நீங்கள் உள்ளுணர்வின் மூலம் அதை சொல்லும்போது இது என்னுடைய குழந்தை தேவதையாகணும் அந்த உள்ளுணர்வில் நீங்கள் துடிப்பில் சொன்னீங்கன்னா. ஆனால் அது வந்து நம்மளுடைய கணவனுக்கு மனைவிக்கு குழந்தைக்கு சொல்லும்போது அந்த துடிப்பில் சொல்லுவீங்க, பார்த்துருக்கீங்களா? மற்றவங்களுக்கு சொல்லும்போது அந்த துடிப்பில் சொல்ல மாட்டீங்க. அந்த உள்ளுணர்வில் நம்ம மற்றவங்களுக்கு சொல்கிறோமா? அப்படி சொல்லுங்கன்றார். இனிமேல என்ன செய்யணும் அந்த திட்டத்தையும் கொடுக்கணும் தானே. சரி பாபா நீங்க சொல்லிட்டீங்க பாபா இதயத்துல அம்பு எய்யணும், ஓகே பாபா எய்யணும் பாபா, அதுக்கு என்ன பிளான்? நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கிறாங்கன்ற வார்த்தை மட்டும்தான் எல்லார் வாயில இருந்தும் வருது. எல்லாம் சொல்றாங்க இது நல்லா இருக்குங்க, என் பொண்ணு படிக்கிற காலேஜுக்கும் போய் சொல்லுங்க, இந்த ஊர் இன்ஜினியரிங் காலேஜுக்கு தான் வந்து சொல்ல சொன்னாங்க, இது வரைக்கும் வந்துருக்குறோம் இல்லையா? அப்ப அது சொல்றாங்க நீங்க நல்ல காரியம் செஞ்சிட்டு இருக்கிறீங்கன்ட்டு. ஆனா யாருமே இது மட்டும்தான் உண்மையான வழின்ற வார்த்தை இதயத்திலிருந்து வெளியாகணும், இதயத்திலிருந்து அந்த வார்த்தை வரணும். இது தாங்க உண்மை. இதோட நான் அங்க போலான்னு நினைச்சேன், சத்தியம் இங்கே தெரிஞ்சிச்சு, எனக்கு எங்க அங்க போகணும்னு உட்காரணும், அப்படி வரணும். அது உள்ளுணர்வின் மூலமாக கொடுக்குற சேவை இல்லையா, வாய் வழியாக கொடுக்குற சேவை இல்லை. என் குழந்தை அப்படி. ஸோ கரெக்ட், நல்லா வாணி சேவை செய்கிறதுக்கு முன்னாடி அதுதான் சேவை செய்கிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக வாணி எடுக்கணும். அதனால தான் நம்ம எல்லா இடத்துலையும் வரும்போதெல்லாம் மதிய டைமாக வந்துடுறோம், அப்போ கூட்டம் இல்லை. ஸோ அப்போ வாணி படித்து தயார்படுத்திட்டு சேவை செய்யும்போது பவர்ஃபுல்லாக இருக்கும் இல்லையா? இனிமேல் சரி இதுதான் ஒரே வழின்ற வார்த்தை உள்ளபூர்வமாக வரணும். வாய் வார்த்தைகளெல்லாம் ஒப்பந்தம் செய்கிறவங்க நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆமாங்க இதாங்க அப்படின்னு சும்மா ஃபார்மாலிட்டி, நல்லா பண்ணியிருப்போம், சூப்பராக நல்லா கத்தி பேசணும் பாருங்க, இதுக்காகவே வரப்பான்னு சொன்னால் நிறைய பேர் இருக்கிறாங்க இல்லையா? ஒரு பிரதர் வந்து சைக்கிளில் போயிட்டு இருக்கோம், அப்படியே பைக்கில் வந்துட்டு ஸ்லோ பண்ணிட்டு சொல்கிறாரு, வணக்கம் பிரதர், எனக்கு தெரியல பிரதர், நீங்கள் போட்ட விதையில் நானும் முளைச்சிருக்கிறேன், நீங்கள் நல்லா பண்ணியிருக்கிறீங்க, வேஸ்ட் ஆகலைன்னாரு. ஆனால் அவர் சென்டர்லலாம் பார்க்கல, அவர் என்ன அர்த்தத்தில் சொன்னார்னு தெரியல. அதான் வார்த்தையினால நீங்கள் பண்ணது நல்ல வேலைன்னு ஒப்பந்தம் பண்ணுறவங்க நல்லா தான் இருக்கிறாங்க, நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதயத்திலிருந்து ஒப்பந்தம் செய்கிறவங்க கோடியில் சிலர் தான் இருக்கிறாங்க. இப்படியே பாபா சொல்கிறத மட்டும்தான் நான் கேட்பேன். அப்படி இதயத்திலிருந்து ஒப்பந்தம் செய்கிறவங்க சிலர் தான் இருக்கிறாங்க. எந்த சிலர்? கோடியில் சிலர். அந்த சிலரிலும் சிலர் தான் இந்த ஞானத்தை ரெகுலராக கேட்குறோங்க. அப்போ நம்ம எவ்வளோ பாக்கியம் செஞ்சவங்க இல்லையா? அப்படி தேர்ந்தெடுத்திருக்காரு இறைவன். ஆனால் நீங்கள் அனைவரும் சூப்பராக சொல்கிறாங்க, பெரிய இதயம் உள்ளவருடைய குழந்தைங்க, இறைவனுடைய குழந்தைங்க இல்லையா? இதயபூர்வமாக ஒப்பந்தம் செய்ய வைக்கிறவங்க. நம்ம வலுக்கட்டாயமாக இதுதான் பண்ணணும்னு செய்ய வைக்கிறது கிடையாது. இதயபூர்வமாக இதயத்தை இறைவனுக்கு கொடுக்க வைக்கிறவங்க நாம ஒன்று இங்கே உட்காந்து இதை பண்ணு உங்களுக்கு இதாகிடும் அதாகிடலாம் கிடையாது. சொல்கிறோம் அந்த உள்ளுணர்வு, அந்த அமைதி, அந்த அதிந்திர சுகத்தை அனுபவம் செஞ்சோன்னே இதயபூர்வமாக பலி ஆக்கக்கூடியவர்கள் நீங்கள். ஏன்னா பெரிய இதயம் கொண்டவருடைய குழந்தை, இறைவனுடைய குழந்தை நீங்கள். அந்த மாதிரி சக்திசாலியான சேவையின் சக்கரத்தை சுத்துங்க. எந்த மாதிரி சேவையுடைய சக்கரத்தை சுத்த சொல்றாரு? சக்திசாலியான சேவை, உள்ளபூர்வமாக தைக்கக்கூடிய சேவை செய்யக்கூடிய அந்த சேவை சக்கரம் செம்ம ஸ்பீடாக சுற்றிக்கிட்டே இருங்க. அது தூங்கிட்டு இருக்கும்போது கூட, இப்போ நீங்கள் நல்லா சேவை செஞ்சுட்டு 3 நாள் சேவை, இந்த வாணி நம்ம எப்பயுமே சேவை செய்கிற இடத்துல வாணி எடுத்துடுறோம், யோகாவும் பண்ணுறோம் இல்லையா? ஸோ அப்போ அதோட அன்னைக்கு படுக்கும்போது பார்த்தீங்கன்னா தூங்கும்போதுமே சேவை செஞ்சுட்டு இருப்பீங்க. கவனிச்சிருக்கீங்களா? தூங்கும்போதே யாருக்காவது கொடுத்துட்டு இருப்பீங்க. காலைல ஏந்திரிக்கும் போதும் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு இது பண்ணுங்க அது பண்ணுங்கன்னு சொல்லிட்டு இருப்பீங்க.
அப்போ கண்டினியூஸாக டெய்லி இதை பண்ணீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அது சமஸ்காரம் ஆகிடும். ஆனால் நம்ம கேப் விடுறோம், ஒரு 2-3 நாளைக்கு ஒரு தடவை தான் பண்ணிட்டு இருக்கிறோம். இப்போ பாப்பா சொல்றாரு சக்திசாலியான சேவை. இப்போ சேவை செய்கிறீங்க ஆனால் சக்திசாலியாக பண்ணல. ஸோ அப்போ பாருங்க, இந்த மாதிரி டெக்னாலஜிலாம் உருவாக்கியாச்சு. இதை நம்ம சொல்ல தேவையில்ல, படித்தாலே புரிய போகுது. நாம ஏன் கத்தின்னு இருக்கணும்? சேவை பண்ணுங்க, கொடுத்துட்டு படிச்சுட்டு போயிடுங்க. இதை படிக்க கூட டைம் இல்லாதவங்க நம்ம சொல்கிறத மட்டும் கேட்பாங்கன்னு நினைக்கிறீங்க? சும்மா இருப்பாங்க. நம்ம இங்கே நின்னா நல்லது பிள்ளை இருக்குன்னு நினச்சிட்டு போயிடுவாங்க. அப்போ பாபா சொல்கிறாரு, அதன் மூலம் நீங்கள் அந்த சக்திசாலியான சேவையின் சக்கரத்தை சுற்றுறதன் மூலம் அனைத்து ஆத்மாக்களும் தன்னுடைய மூதாதையர்களை தெரிஞ்சுக்கிட்டு பிராப்தியின் அதிகாரத்தை அடைஞ்சிடணும். இவரு தான் அப்போ இப்போ சொல்கிறாங்கல்ல, ராமலிங்கருடைய வம்சம், மகாவிஷ்ணுடைய வம்சம் அப்படி சொல்கிறாங்களே, நான் இவங்களுடைய வம்சம் தான், இவங்க தான் எங்கள் மூதாதையர்னு அவங்க தெரிஞ்சுக்கணுமா. இவங்க கிட்ட இருந்து தான் நான் வந்தேன் அப்படின்னு அவங்க தெரிஞ்சுக்கிட்டு அந்த பிராப்தியின் அதிகாரத்தை அடைஞ்சிடணும். அப்போ இவங்க கொடுக்கறது என்னுடைய சொத்து, என்னுடைய மூதாதையர் சொத்து எனக்கு தானே இல்லையா? மூதாதையர் சொத்து நமக்கு தானே, தாத்தாவுடைய சொத்து. அப்போ அப்படி அவங்க அடைஞ்சிடணும் அப்படின்னு சொல்கிறாரு. கொஞ்சம் கேட்டோம், நல்லா கேட்டோம் அப்படின்னு இருக்கிறதுக்கு பதிலாக கொஞ்சம் கிடைச்சிது அப்படி அனுபவம் ஆகணும். கேட்டோம் நல்லா சொன்னாங்கப்பா அப்படி தான் இருக்குது. ஆனால் அவங்கக்கிட்டேருந்து நான் அடைஞ்சோம், ஒரு அனுபவத்தை அடைஞ்சோம் அப்படி அவங்க அனுபவம் செய்யணும். புரிஞ்சுதா? நல்லா ஞானத்தை சொல்கிறாங்க அப்படின்னு மட்டும் இல்லாமல் நல்லா உருவாக்குறாங்கன்னு இருக்கணும். இப்போ மம்மா போனாங்கன்னா அப்படியே ஒரு 10-15 பேர் வந்துடுவாங்களாம் மம்மா கூடவே. ஒரு சொற்பொழிவு ஆட்டுறாங்கன்னா அப்படியே வந்துடுவாங்க. நான் அப்படியே பலியாயிடுறோம்மா, என்ன ஆனாலும் சரிம்மா, நான் உன்ன மாதிரி ஆகணும்னு ஆகிடுவாங்களாம். அந்த மாதிரி இருக்கணும். இவங்க நல்லா உருவாக்குறாங்க அவங்களுடைய சந்ததியை அப்படின்ட்டு இருக்கணும். குறைஞ்ச செலவு, குறைஞ்ச சக்தி, குறைஞ்ச நேரத்தை செலவழிக்கணும் என்ற இந்த விதி மூலமாக வெற்றி சொரூபமாங்க. இதுதான் குறைஞ்ச செலவு நிறைந்த பலன். இதுதான் நம்மளுடைய இது. அப்போ பாருங்க, நம்மளது எல்லாமே பார்த்தீங்கன்னா செலவு கம்மி இல்லையா? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு தேவி காட்சி வைக்கிறதுக்கும் ஜோதிலிங்கம் வைக்கிறதுக்கும் லட்சக்கணக்கான செலவு. ஆனால் நம்ம பண்ணுற செலவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மி. ஆனால் பலன் பஸ்ஸில் இந்த ஸ்டிக்கர் ஓட்டினது பாருங்கள், செமையாக வர ஆரம்பிச்சிடும் இல்லையா? அப்போ சக்தியும் கம்மியாக இருக்கணும், குறைஞ்ச நேரத்தை செலவழிக்கணும். அப்புறம் பார்த்தீங்கன்னா எந்த நேரமும் அவங்க நல்லா இருக்கணும் அந்த ஒரு எண்ணத்தை கண்டினியூஸாக நீங்கள் உருவாக்கிட்டே இருங்க. யார் தொடர்பில் வந்தாலும் வரவங்க எல்லாம் என்கிட்ட வரம் கேட்குறாங்க, இவங்க நல்லா இருக்கணும், இவங்களுடைய மன ஆசை நிறைவேறணும் அப்படி சொல்கிறதே உங்களுடைய பழக்கம் ஆக்கிட்டீங்கன்னா யாரை பார்த்தாலும் டக்குன்னு அப்போ துக்கத்தில் வர்ற ஆத்மாவுக்கு அவங்க நல்லா இருக்குன்னு நீங்கள் நினச்சி அடுத்த செகண்டாக அவங்களுக்கு அப்படியே மனசு அப்படியே லேசாகும். ஆனால் அதுக்கு நீங்கள் அந்தளவுக்கு பயிற்சி பண்ணணும். அப்போ நீங்கள் அதிக நேரம்லாம் இல்லை இல்லையா? இப்போ நாம் என்ன பண்ணுறோம், நீங்கள் போய் பாபா முன்னாடி தண்ணியை வச்சு திருஷ்டி கொடுத்து குடிங்கன்றோம். ஏன்னா என்கிட்ட சக்தி இல்லை, நீங்கள் அவர்கிட்டே வாங்கிக்கோங்கன்னு அர்த்தம் இல்லையா? நீங்கள் பார்த்தோன்னே அங்கே ஆயிடணும் இல்லையா? அப்போ அந்தளவுக்கு பவர்ஃபுல்லாக நாம் இருக்கணும். அப்போ தான் நேரம் கம்மி இல்லையா? அதிக நேரம் இல்லை, அப்படியே அங்கே நம்ம வீட்டு வாசலுக்கு இட்டுட்டு வரும்போதே அந்த ஆத்மாவுடைய ப்ராப்ளம் சரியாயிடணும். அப்போ பார்த்தீங்கன்னா பிரம்ம பாபாட்ட ஒரு கம்ப்ளைண்ட் எடுத்துகிட்டு பிரகாஷ் மணி தாதி வராங்களாம். அந்த என்ட்ரன்ஸ் வரும்போது அப்படியே திரும்பி போகிறாங்களாம். ஏன்னா அவர் அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக அந்த உயர்ந்த எண்ணங்களை உருவாக்குறதுலையும் பாபா நினைவில் நிரந்தரமாக இருக்கிறது அந்த வைப்ரேஷன் அனைத்து பிரச்சனைகளுக்கும் விடை கொடுக்குற வைப்ரேஷன், ஃபுல் நிரம்பிய வைப்ரேஷன். குறை இருந்தால் தானே தேடி போகிறோம், அனைத்தும் நிரம்பி இருந்தால் டக்குன்னு வந்தோடனே ஏமா போகிறேன்னு இல்லை எனக்கு பதில் கிடச்சிச்சு பாபா அப்படின்ட்டு போயிட்டாங்க. எவ்வளோ பெரிய விஷயம். அப்படி இருக்கணும். அப்போ நேரமும் கம்மியாக செலவு பண்ணணும், சக்தியும் கம்மியாக செலவு பண்ணணும். ஏன்னா எல்லாத்தையும் சேமிக்கணும் இப்போ இல்லையா? செலவும் கம்மி. இந்த விதி மூலமாக வெற்றி சொரூபமாகுங்க. கம்மியாக செலவு பண்ணணும், ஆனால் பயங்கரமான பவர் இல்லையா? வந்திருக்கிறவங்க பஞ்சாபின் மண்டலம் தான் இல்லையா? பஞ்சாபுக்காரங்க பாபா மீட்டுக்கு அப்போ போயிருக்கிறாங்க. பஞ்சாபை நீங்கள் என்னவா ஆக்குவீங்க? அந்த மாதிரி ஏதாவது புதுமை செஞ்சு காமிங்க. அனுபவம் செய்ய வைக்கிறது அப்படின்னா வாரிசுகளை உருவாக்குறது. இப்போ அது என்ன அர்த்தம்னா, அந்த அனுபவம் செஞ்சுட்டான்னு வச்சுக்கலாம், அமைதியோ உண்மையான அன்பு இது அனுபவம் செஞ்சுட்டாலே அவங்க உங்கள் வாரிசுன்றாங்க.
வாரிசை உருவாக்கிட்டீங்க அப்படின்னு அர்த்தம். சும்மா நோட்டீஸ் கொடுக்கறதில்ல, அவங்க உட்கார வச்சு அந்த யோகா அனுபவம் யோகா பண்ண வைக்கிறதா, அப்படி இல்லாட்டினா கூட நம்மளுடைய சக்தியின் மூலமாக அமைதி பண்ண வைக்கிறது. அப்போ அவங்க வாரிசை உருவாக்கிட்டீங்க, அவங்கள வாரிசாக்கிட்டீங்க. நன்றாக கேட்பவர்கள் நன்றாக இருக்குதுன்னு சொல்றவங்க எல்லாம் பிரஜைகள், கேட்டுட்டு போறவங்க எல்லாம் பிரஜைகள், அதுவும் வேஸ்ட் ஆகல, பிரஜைகள். ஆனா கேட்கறவங்க எல்லோரும் பிரஜை கிடையாது, அதுவும் இருக்குது. கேட்குற எல்லாரும் பிரஜை கிடையாது. கிறிஸ்தவ தர்மத்தை ஆத்மா பக்கா கிறிஸ்தவ ஆத்மாவை அப்படி வலுக்கட்டாயமா பிடிச்சி நிக்க வச்சிருப்பீங்க. சரி என்னதான் சொல்றான் பாப்புன்ட்டு வருவாங்க, அப்படி பாப்பாரு, இப்படி இங்கே பார்த்துன்னு இருப்பாரு, ஏதோ புது இடம்ட்டு மற்றதை பார்ப்பாரு. அப்போ நீங்கள் என்ன பண்ணணும், ஒலிப்புலியா இறைவன் இருக்கார், நீங்களும் ஒலிப்புலியா நின்று பேசணும், டக்குன்னு வச்சுட்டு கட் பண்ணிடணும், முடிஞ்சு போச்சு. ஏன்னா நம்ம நேரத்தை நம்ம வீணாக்குறோம்னு அர்த்தம். நம்ம ஆத்மா கிடையாது அது. அது நல்லா கேட்டால் மட்டும்தான் அது பிரஜையாக வரும், ஆர்வமாக கேட்டால் தான். நல்லா சொன்னாலும் அது பிரஜை, இவங்க நல்லா சொல்கிறாங்கன்னு அப்போ கொஞ்சம் புரியுதுன்னு அர்த்தம். அப்போ இப்போ அது ஓகே, அது பிரஜைகள். ஆனால் வாரிசு வேணும், வாரிசுனா என்ன அர்த்தம்? நீங்க என்னவா ஆகுறதுக்காக இந்த சேவையெல்லாம் பண்றீங்க? தேவதை லட்சுமி நாராயணன் ஆகணும்ட்டு. உங்களுடைய வாரிசுனா என்ன அர்த்தம்னா உங்க குடும்பத்துல பிறக்கிறவங்க, அதாவது ராஜராணி ஆகிறவங்க. வாரிசு தரம் உள்ளவர்கள் வேணும். வெறும் பிரஜையை மட்டும் உருவாக்கிட்டு இருக்கிறது போதாது. அந்த டைம் அது பாட்டுக்கு அது நடந்துன்னு தான் இருக்கும். பிரஜை நிறைய கடைசியில் வரதான், அவங்க காட்சி பார்த்தா எல்லாம் ஓடி வந்துட போறாங்க இல்லையா? இங்கேயே அப்படியே கற்பூரம் கோத்த ஆரம்பிச்சிருவாங்க காட்சி தெரிஞ்சிருச்சுன்னா. அதை நீங்க கஷ்டப்பட்டுலாம் உருவாக்க தேவையில்ல. வாரிசு தரம் உள்ளவங்க வேணும் இல்லையா? ஒரு வாரிசுக்கு பின்னாடி பிரஜைகள் தானாவே வந்துடுவாங்க. இப்ப பாபா சொல்றாரு, அப்ப பாருங்க, ஒரு வாரிசு உருவாயிட்டா பிரஜைகள் நிறைய பேர் உருவாயிடுவாங்க இல்லையா? அதுதான் பெரிய விஷயம். இப்ப பாத்தீங்கன்னா நாம ஒரு பக்கா குழந்தை உருவாக்கி அந்த குழந்தை நிறைய பேருக்கு இதே மாதிரி பேனர் எடுத்துட்டு போய் ஊரா போயிடுச்சுன்னா அது மூலமா எத்தனை பேர் வாரிசு உருவாகிறாங்க? அப்ப எது புத்திசாலித்தனம்? பிரஜை உருவாக்குறதுல நேரத்தை வீணாக்குறதா, வாரிசையும் உருவாக்கணும். பிரஜைகள் அது பாட்டுக்கு உருவாகிட்டே தான் இருக்கும். நாம இதை பாட்டுக்கு வச்சுட்டு இதை பண்ணிட்டே இருக்கலாம் இல்லையா? அப்ப ஒரு வாரிசுக்கு பின்னாடி பிரஜைகள் தானாவே வந்துடுவாங்க. பஞ்சாப் என்ன செய்யும்? எண்ணிக்கை அதிகரிக்கவில்லைன்னா கூட பரவாயில்ல, தரமுள்ளவர்களை உருவாக்க முடியும் தானே? அதுதான் மெயின். தரத்தை எடுத்துட்டு வாங்க. நிறைய பேரை பிடிச்சிட்டு மதுபனுக்கு நான் நிறைய பேர் அழைச்சிட்டு போறேன், அது தேவையில்லை. அதுவே இருக்கட்டும், அடுத்த வருஷம் கூட அதுவே இருக்கட்டும். ஆனால் வாரிசு தரம் உள்ளவங்க அவங்கள உருவாக்கி அழைச்சிட்டு வாங்க. உருவாக்க முடியும் தானே? இப்ப நாலாபுறங்களிலும் வாரிசு தரமுள்ள குழந்தைங்க ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்த பஞ்சாப் நம்பர் 1 ஆகிடுங்க இல்லையா? இப்ப வாரிசு தரத்துல எத்தனை பேர் இருக்கிறாங்க? ரொம்ப கம்மியா தான் இருக்கிறாங்க இல்லையா? இப்ப பாத்தீங்கன்னா நாங்களே ஜுவாலாமுகி குரூப் வாட்ஸ்அப் குரூப்ல பாத்தீங்கன்னா நல்லா கதை அடிக்க சொன்னா எல்லாரும் வந்து கதை அடிப்பாங்க. சேவை செய்யறது பாத்தீங்கன்னா ஒரு 2 பேர் 3 பேர் தான் செய்யறாங்க. அப்ப அவங்க தான் வாரிசு இல்லையா? அப்ப வாரிசு தரமுள்ள குழந்தைங்க ரொம்ப கம்மியாக தான் இருக்கிறாங்க. இந்த விஷயத்துல பஞ்சாப் நம்பர் 1 ஆயிடணும். ஸோ அவர் பஞ்சாப்ன்றாரு, நாம நம்மள வச்சுக்கலாம் இல்லை? நமக்கு சொல்றதா தான் நம்ம நினைக்கணும் எப்பயுமே. சிலர் எண்ணிக்கையில நம்பர் 1 இருக்கிறாங்கன்னா சிலர் தரத்துல நம்பர் 1 ஆகிடுங்க இல்லையா? ஒரு சிலர் வந்து நிறைய பேர் அழைச்சிட்டு வராங்க. ஒரு சிலர் தரமுள்ள குழந்தைங்களை உருவாக்குறதுல நம்பர் 1 ஆயிடுங்க. பஞ்சாபை சார்ந்தவர்கள் என்ன செய்யணும்னு புரிஞ்சுதா? தரமுள்ள ஒருத்தர் இருக்கிறாரு அப்படின்னா அதிக எண்ணிக்கையில் உள்ளவங்க எத்தனை பேர் இருப்பாங்க? ஏனென்றால் தரமுள்ள ஒருவர் இயல்பாகவே அதிக எண்ணிக்கை கொண்டுட்டு வந்துடுவார். தரமுள்ள குழந்தையால கம்முன்னு இருக்கவே முடியாது இல்லையா? இயற்கையாகவே தரமுள்ளவங்களை கொண்டுட்டு வந்துடுவாரு. அதனால நீங்க எண்ணிக்கை பத்தி கவலைப்படாதீங்க, தரமுள்ளவர்களை உருவாக்குங்க. அவங்களுக்கு பின்னாடி ஆட்டோமேட்டிக்கா நிறைய பேரை அவங்க உருவாக்கிடுவாங்க. இது எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்லையா? ஏனென்று அவருடைய அந்த தரமுள்ள ஒருத்தருடைய பெயர்னால உங்களுடைய காரியம் தானா நடந்துடும். இது சுலபம் தானே இல்லையா? நல்லது, சூப்பர் தானே? நீங்க ஒருத்தரை உருவாக்குங்க, பக்காவா உருவாக்குங்க, அவர் மூலமாக நிறைய பேர் உருவாகிட்டே இருக்கும். எவ்வளவு சூப்பரான பாயிண்ட் இல்லையா? சரி, இன்று பஞ்சாப் மற்றும் மதுபனை சார்ந்தவர்களுக்கு வாய்ப்பு. பஞ்சாபை சார்ந்தவர்கள்
அனைவரையும் மதுபனில் வந்து சமர்ப்பணம் செய்விப்பார்கள். பஞ்சாப்ல சரி கட் பண்ணியாச்சு.